புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். Inspector Vinayak Mahadev. இது முடிவில்லடா, ஆரம்பம். அந்த பயம் இருக்கணும்டா. I'm back. I'm waiting. வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். டேய் சிவா, இதுல ஒரு 4 துண்டு எடுத்து வறுத்து வச்சிரட்டுமாடா? சரிம்மா. நீ இங்கதான் இருக்கியாடா? ஏன்பா காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? நான் வேணா அப்பா வச்சுட்டு உன் கூட இருந்துடட்டுமா? என்னைக்காவது ஒரு நாள் தான் நீயே ஊருக்கு போற. நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். நீ போயிட்டு வாம்மா. மா, என்னடா நான் சின்ன வயசுலேருந்து பண்ண சேட்டையிலேயே நீ ஜாலியாக ஏற்றுக்கிட்டது எதுமா? நீ பண்ற எல்லா சேட்டையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஏதாவது முக்கியமானது? முக்கியமானது போன வருஷம் தீபாவளிக்கு தலைன்னு சொல்லுவியே, உன் தலைவன் நடிச்ச படம் வேலாயுதம் ரிலீஸ் ஆச்சுல்ல? வாயிலே குத்துவேன். அது என்ன படம்? ஆலுமா டோலுமா வருமே அந்த படம்.
ஆ ஆலுமா டோலுமா அந்த பாட்டு கூட வருமேடா. ஆ வேதாளம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுலடா. சொல்லுமா, பயப்படாம சொல்லு. டேய் சிவா, சிவா எழுந்துருடா. என்னடா படம் சூப்பர், தாறு மாதிரி எவனும் ட்ரால் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம்டா. என் பிள்ளை 3 வேளைக்கு நல்லா சாப்பிடுவான். டேய் 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 எழுந்துருடா. அக்கம் பக்கத்துல எல்லாம் சாமி கும்பிட்டாளுடா. வந்து ட்ரெஸ் எடுத்து குடுறா. தெரிக்க விடலாமா? வாங்க. பா சூப்பர்ப்பா. 5000 கொடுத்தது இதுதான் ட்ரெஸ்ஸாடா? 30 டிஷர்ட் வாங்கினேன்ப்பா. நமக்கு 3 போக மீதிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏங்க கொடுத்துறப்பா. நல்லா தானே இருக்கு. வாப்பா வாப்பா போட்டோ எடுப்போம். இருங்கடா. நீங்களாம் எங்க தலை பண்ணின்னு போட்டிருக்கீங்க. நானும் தலை பிளான் தான்டா. அங்கிள் சூப்பர் அங்கிள். இந்தாங்கக்கா. உன் பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? ஆமாங்கக்கா, அவனுக்காக தானே என் பிறப்பே. வரேன்க்கா. பா கொக்கி குமார் நம்ம ஃபேமிலி போட்டோவை ஷேர் பண்ணிருக்காருப்பா. பஞ்ச் என்ன தெரியுமா? தலை வெறியன பார்த்துருப்பீங்க, தலைக்கு குடும்பமே வெறியா இருந்து பார்த்துருக்கீங்களான்னு போட்டிருக்காரு. லைக்கு கமெண்ட் ஷேர்னு அள்ளுது. எனக்கு தான்டா கமாண்டு குமியுது. வெளியில போனா தலைக்கு இவ்வளவு பெரிய ரசிகனானு செல்ஃபி எடுக்கிறவனும் கமாண்டு பிடிச்சி அடிக்கிறவனும். எவன் சொன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு? என் புள்ள வாங்கி கொடுத்த டீஷர்ட் போட்டதுல இருந்து உங்களுக்கு 10-15 வயசு கம்மி ஆயிடுச்சுங்க. இன்னொரு கல்யாணமே பண்ணலாம்னா பாருங்களேன். அப்படியா? ஆரத்தை எடுத்து இந்த போய் கூட்டு வந்துடுறேன். யோ காலை ஒடிச்சு விடுவேன். போய் அவள அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எந்த நல்லது கெட்டது போனாலும் அவளை கட்டிக்கவா இவளை கட்டிக்கவான்னு கேட்பாரு. அப்ப எல்லாம் நானும் கொமட்ல 2 குத்து குத்துவேன். ஒன்னால எங்களுக்கு கிடைச்ச என்டர்டைன்மெண்ட். ஓகேவாடா? நான் மச்சான் எவ்வளோடா பெட்டு? 100 ரூபாடா. ஜாலியாக இருக்கீங்கடா. காண்டாயிடுவேன். நீ போட்டு குத்துலேருந்து விஜய் சேதுபதி டூப்பு உள்ள விட மாட்டேன்றான்டா. மச்சான் என்னடா இந்த புதூர் போஸ்டர் மட்டும் கொஞ்சம் சொல்ல. பொல்லாதவன் படத்துல தனுஷ் சந்தானத்தை கூட்டணும் போவான் தெரியுமா? அது மாதிரியே என்னையும் கூட்டணும் போனான்டா. மச்சான் ரைட்டில் போட. போஸ்டருக்கு பொண்ணு வேறு நிற்குது. ரைட்டில் போ லெஃப்டில் போங்கிற எங்கே தாண்டா என்னை கூட்டணும் போயினுக்கிற? போட மச்சான் சொல்கிறேன். 20 ஸ்பீட்ல 20 கிலோமீட்டர் சுற்றிட்டேன்டா. டேய் சொல்லு மச்சி. நீ இன்னைக்கு உன் போஸ்டர் கிளிக்கிற கூட முடிக்கலையா? கரெக்ட் மச்சான். டேய் மச்சி சொன்னா கேளுடா. அடிச்சு மச்சான் நான் அம்மா ஓட்டுருக்கானுங்க. டேய் எவ்வளவு பாத்திர போறானுங்கடா. சென்னை போஸ்டராவே டர்னு கிளிப்பேன், மதுரை போஸ்டரா டாரா கிளிக்கிறேன் பாரு. டேய் வேணாண்டா சொன்னா கேளுடா. டேய் இருடா ஏன் இரு. ஏரியா வரும் மோசமான ஏரியாடா. அது டேய் வாடா. என்ன பண்றாப்ல? சூச்சு போயிட்டு இருக்காப்லண்ணே. ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கமா தெரியுது. ஆமா வந்திருக்காதுன்னு இந்தா நினைக்கிறேன். இப்போ வர வச்சிடுறேன். மாட்டினாண்டா. தலைய நசுக்க போறானுங்க. என்னடி செல்லம் பண்ணிக்கிட்டு இருக்க? சுவிட்ச் ஆஃப் போயிட்டு இருக்கேன் பிரதர். சுவிட்சா போயிட்டீங்களா? பக்கத்துல கூட்டமா இருந்தா எப்படி வரும்? அப்படி ஓரமா போங்க. டேய் கட்டுறவன பேசிட்டு இருக்கோம், பிரஷ் எடுக்கிறோம். என்னடா
இங்க வர்ற மச்சான் ஸ்மால் மேட் தான் அங்கே சீனா இருக்குது பாஸ் அண்ணன் அடிச்சதுலயே ஆ, சொருக்குன்னு வந்துருச்சு பாஸ். சொருக்குன்னு தானே வந்திருக்கு. நான் சொருன்னு வர வைக்கிறேன். டேய் தலைய தட்டி புளிங்கடா. டேய் குத்துறா மிதிரா அவனை, மிதிரா நல்லா மிதிரா, குத்துறா. அவனுக்கு வேணும் ஒரு விஜய் ஃபேன் முன்னாடியே தளபதி போஸ் கிழிச்சிட்டு இருக்கான். நீ தளபதி தானா? ஆமாண்ணே, நானும் தளபதி ஃபேன் இவனை தான். விடுங்கடா, அவனை தான்டா வெளுக்கணும். அடிப்போம். வாங்கடா, போடுறா தலைவன் போஸ்டரை கிழிக்க விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற. நான் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. குத்துறா குத்துறா. ஐயோ, அவன் கிழிச்சது என்னைய கிழிக்கிறேனானா? அவனுங்க அடிச்ச அடியில அவனுக்கு அது ஒண்ணுக்கு தான் வந்தது, எனக்கு ரெண்டுக்கே வந்துச்சுடா. அடி வாங்கினது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் என் ஸ்டைலில் கெத்தாக சொல்லணும்னா ஒருத்தனை 5 பேர் சேர்ந்து அடிச்சானுங்க. அதை டெலீட் பண்ணுற மாதிரி அடுத்த நாளே மாசா ஒரு சீனு. நிறுத்துங்க. ஹை ஸ்பீட் மியூசிக் ஃபீல்டில் வந்தனால சரியாக கேட்கல. தெளிவாக இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்ப்போம். தாங்க முடியல. அதான் ஜி, அஜித்தோட மாஸ் ஃபேன்ஸை பேஸ் பண்ணி மாஸா ஒரு சாங் பண்ணலாம். தளபதி ஃபேன்ஸ் 2 பேரும் வச்சு தானே எடுக்க போறோம். தல ஃபேன்ஸ் மட்டும் சொல்றேன். அந்தந்த ஃபேன்ஸ் கிட்ட அவங்களை பத்தி தான் எடுக்கணும்னு சொல்லுங்க. என்ன சொன்ன? மாஸ் சாங். அதுக்கும் முன்னாடி அஜித் ஏரியாவுக்குள்ள பேர்லாம் சொல்லிட்டு சுத்தக்கூடாது. தலை உங்களை வச்சு இறா பாப்பு, நீ செப்பு. அதான் ஜி, விஸ்காம் ஸ்டூடெண்ட்னாலே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போர் அடிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதான் டிஃப்ரெண்டா மாஸ் சாங் எடுக்கலாம் ட்ரை பண்ணுங்க. அதான் உங்க ஏரியால சொல்றான். உங்க ஏரியால நல்லா டான்ஸ் ஆடுறது நீங்க தான் சொன்னாங்க. ஆமா பாஸ். அதான் ஜி, உங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலான்னு. என்னப்பா சொல்லுவான்? ஐயோ, மறுபடியும் ஹை ஸ்பீட்ல திரும்புறானே. தலைனாலே ஆடுவேன், தலைப்பாட்டுக்கு ஆட மாட்டேனா? பாப்பா பாட்ட போடு பாப்பா. ஒரே வானம் ஒரு தலதான், பூமி எல்லாம் அவரலதான். மூச்சும் பேச்சும் தளபதிதான், நெஞ்ச ஆளும் அதிபதிதான். உண்மை மாறாத பொய்மை போடாத ஆண்மை எங்களிடா. இளமை மாறாத இனிமை தீராத அருமை எங்களிடா. அதுவே நம்ம ஆளு பேர சொல்லிக்கிட்டே ஆடுதே, நம்ம ஆளு போல சொல்லிக்கிட்டே. ஒரே வானம் ஒரு தலதான், வெள்ள நிறத்துல எரிமலதான். மூச்சும் பேச்சும் தளபதிதான், ஆட்டம் போட்டா அதிரடிதான். விளம்பரம் தேவையில்ல, ரசிகர் மன்றம் கூட இல்ல, ஆனாலும் தலை பின்னால் கூட்டம் பாருடா. ரசிகனுக்கு ஒண்ணு என்ன வந்து நீ பாரு எங்க அண்ணா, அவரை போல் யாரு கண்ணா நீயோ காட்டுடா. டைட்டில் சொல்லாமலே ஒரு புறாத்தி பிடிக்கும், பசலுக்கு விட்டதுமே எதிரிக்கலாம் ஆப்படிக்கும். 100 கோடி எல்லாம் எங்களுக்கு சாத்து பொடி, டீசர் வந்துச்சுன்னா ரெக்கார்டெல்லாம் தவிடு பொடி. முதல் நாள் முதல் காட்சி அதுதான் எங்க சாட்சி, இனிமே எங்க ஆட்சிதான். ஆடுதே நம்ம ஆளு போல சொல்லிக்கிட்டே, ஆடுதே நம்ம ஆளு பேர சொல்லிக்கிட்டே. Everybody come and check this out, it's gonna be the super war. We are the soldiers of the Talabadi kingdom of the number own Bollywood. Start இது இன்டர்நெட்ல ஃபைட், காலமால நைட் அட நாங்க தானே வெயிட்
காட்டு காட்டுவாரு தளபதியின் ஆக்ஷன் பாரு ஜாக்கி சான் கூட அந்த மாசு இல்லடா கோட்டு சுட்ட மாட்டிக்கிட்டு நடந்து வர்றோம் தலைய பாரு ஜேம்ஸ் பாண்ட் கூட அந்த காசு இல்லடா கூகுள் கூகுள்னு எங்க ஆளு ஏறி வந்தா கூகுள் ஷேர் எல்லாம் மார்க்கெட்ல ஜம்ப் அடிக்கும் அலமா டோல்மான்னு எங்க ஆளு இறங்கி வந்தா பட்டி செட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கும் இதயம் பொண்ணுக்கு தான் உடலும் மண்ணுக்கு தான் உயிரும் தளபதிக்கு தான் ஆடுடே நம்ம ஆடு பேர சொல்லிக்கிட்டே ஆடுடே நம்ம ஆளு போல சொல்லிக்கிட்டே ஒரே பானோம் பொறுத்தலதான் பூமி எல்லாம் அவரலதான் பூச்சும் பேச்சும் தளபதிதான் நெஞ்ச ஆளும் அதிபதிதான் உண்மை மாறாத பொய்மை போடாத ஆண்மை எங்காதுதான் இளமை மாறாத இனிமை தீராத அருமை எங்காதுதான் இந்த சாங் யூடியூப்ல நிறைய வியூஸ் கிராஸ் பண்ணிடுச்சு. பட் எனக்கு ஸ்மால் ஹாப்பி தான். ஏன்னா இந்த சாங்கில் இன்னொரு ஹீரோவும் வந்துட்டான். சூர்யா, கில்லி சூர்யா, என்னோட ஃபேஸ்புக் எனிமி. தலையா தளபதியான அவனுக்கு எனக்கு டக்கப். இந்த சாங்கில் கூட அவன் ஒழுங்கா இல்லைன்னு அப்பப்போ அவனை மொக்க பண்ணேன். சீக்கிரம் ஓப்பன் பண்ணு. டான்ஸில் நான் கொஞ்சம் வீக்கு தான்டா. ஆனால் நாம் ஒரு நாள் சந்திப்போம். அன்னைக்கு தெரியும் நான் ஆக்ஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. என்னடா சொன்ன என் தளபதியை பற்றி? அப்படிதான்டா சொல்லுவேன். ஆனால் அவர் தளபதியை பற்றி தப்பாக பேசினான் 2 சின்ன பசங்களெல்லாம் அடித்து அதை ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸாக போட்டு நம்மளை பயம்புத்துவார். நமக்கு ஜர்க்காய் அள்ளு விடுந்தா எஃபியில் நம்ம ரியாக்ஷன் வெளில தெரிஞ்சுக்காது. டேய், நம்ம சந்திப்பு சீக்கிரமே நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுதுடா. டேய் மதுரை மாங்கா, ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு உதார் உரியாடா. மவனே நீ மட்டும் நேர்ல மாட்டின நாஸ்திடா நீ. இந்த வருஷம் ஆளாக என் தளபதியை பார்க்க நான் எம்புட்டு ஆர்வமாக இருக்கணும். அதே மாதிரி உன்னை சந்திச்சு பொழக்கிறதுக்கு அம்புட்டு வெறியா இருக்கண்டா. ஹேய் ஹேய், உங்கால் பாணிலே சொன்னா ஐ எம் வெயிட்டிங். ஏய் யாரா இவன்? உலகத்திலே சாட்டிங் சத்தம் பண்றது ஓசனா தான்டா இருப்பான். டேய் கண்டினியூடா. டேய் கண்டினியூ பண்றதுல அப்புறம் இருக்கட்டும். அந்த மதுரைக்கார பையனா மாங்கா மாங்கான்றியே, நீ தாண்டா மொக்க மாங்கா. டேய் என்னடா மச்சான் சொல்ற? இந்த FB வாட்ஸ்அப் இதெல்லாம் எதுக்கு இருக்கு தெரியுமா? அட்டு மூஞ்சிகளையும் அட்ராக்ஷனா போட்டோ எடுத்து போட்டு சாட்டிங் டேட்டிங் பால்ட்டிங்னு போயிட்டே இருக்கணும்டா. இங்க பாரு, இந்த மூஞ்சிலாம் நம்மளால 2 செகண்டுக்கு மேல பார்க்க முடியுமா? இவலாம் 5 ஃபிகரை உசார் பண்ணி 3 ஃபிகரை வால்ட் அடிச்சு 4வது ஃபிகருக்கு 4 குருஸ்டாண்டா. என்ன விடு மச்சான், இந்த கிளி மூக்கெல்லாம் 3 ஃபிகரை வால்ட் அடிச்சுக்கிறான் தெரியுமா? ரைட்டு விடு. அங்க பாரு, அந்த மூஞ்சே இல்லாத மண்டைய அவள 2 ஃபிகரை வால்ட் அடிச்சிருக்கான்டா. இது வரைக்கும் நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன். அவனுக்கு லைக் போட்டா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யாவ சொல்லியிருக்கடா. போடா போய் அந்த மூலையில ஒரு வாழை மரம் இருக்கும், அதுல தூக்க மாட்டிட்டு சாவு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட கூடன்றா. நான் இருக்கனால நீங்களே இங்க இருக்கீங்க தெரியுமா? அதனால தானே உன்னை கூட வச்சு சுத்திட்டு இருக்கோம். வா எத்த காலி பண்ணி காட்ட வரட்டான். ஆறா மச்சான் மச்சான் என்னடா இந்த வால்ட்னா என்ன மச்சான்? அடங்க அப்பா டேய், இத்தனை நாள் வரைக்கும் எங்க கூட சுத்தி இன்னைக்காவது அது என்னன்னு உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. டேய் இவங்கிட்ட சொல்றா. ஒரு ஃபிகரை சைட் அடிக்கும் பொழுதே நான் உன்னை காதலிப்பதற்காக பார்க்கவில்லை, கல்யாணம் செய்து கொள்ளவும் போவதில்லை என்கிற நமது நோக்கத்தை தெல்ல தெளிவாக உணர்த்தி இருவரின் எண்ணங்களை நேர்கோட்டில் செலுத்தி இருவரும் பிரிந்து கொள்வதின் பெயரே வாழ்டே. பிடிச்சிருந்தா கண்டினியூ, இல்லனா போயிட்டே இருக்கணும்டா. அப்போ நான் வாழ்ட்டச்சாதான் என்ன மதிப்பீங்க. இத பாருடா, எதிரியா இருக்கிறதுக்கு கூட தகுதி தேவையில்ல, ஆனா நண்பனா இருக்கிறதுக்கு நிச்சயமா தகுதி வேணும்டா. டேய் நோட் பண்றா. பேப்பர் பண்ணாத கூட பாருங்கடா, கூடிய சீக்கிரம் நச்சு ஃபிகரா வால்டச்சி காட்ல. டேய் எங்க முன்னாடி வேணும்டா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போய்டும். டேய் வீடியோவை நல்லா HD குவாலிட்டில எடுத்துவா மச்சான். OTH வால்ட் அடிக்கணும், சீக்கிரமா ஒரு பொண்ணை வால்ட் அடிக்கணும்ன்ற வேகம் மட்டும் தான் எனக்குள்ள இருந்துச்சு. தல
விஜயராகபுரம் 4 தெரியுதானே? ஆமா. நம்பர் 30 எங்க வரும்? 29 10 வரும். ஓட்டுற பத்தியா உன்னெல்லாம் பொழக்கணும்டா. என்ன கேட்ட? 4வது தெருல 30ஆம் நம்பரு. நானும் அங்கே தான் போகிறேன். தள்ளி உட்கார். ஓத்தல உட்காரு. என்னண்ணா ஆட்டோவில் டிவிலாம் வைக்க மாட்டியா? அதெல்லாம் வைக்கணும்னு கார்பரேஷனில் இன்னும் ரூல்ஸ் போடல. ரைட்டில் உண்ணா இந்த கோயில் வாசல் தெரியுதுல, அங்கே நிறுத்து வண்டியை. ஸ்டாப் தல 30 எங்க வரும்? என்னை ஏத்துனீல, அங்கே தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்கே கூட்டு வந்த? ஓசியில் அட்ரஸ் சொல்லக்கூடாதுன்னு கார்பரேஷன் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. போட மச்சான், நீ எப்படியா ஜெயிச்சிடறா? டேய் அவன் சொல்ற, ஏன் சொல்ற? யாரா ஜெயிக்கணும் உனக்கு? டேய் யார் ஜெயிச்சாலும் ஒயின் ஷாப் தான் போறோம். ஆடுங்கடா மச்சான். சூப்பர்ரா, என்னால நம்பவே முடியல மச்சான். மச்சான் Facebookல 5000 ஃப்ரெண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டேன் மச்சான். சம மேட்டர் என்ன தெரியுமா? அது ஒரு ஃபேக் ஐடி, பேரு கமல்ஹாசன் மச்சான். மச்சான் காசுலடா மச்சான், அப்பா வர அவுட்டோர் போயிருக்காரா. காசு இல்ல போய் பிச்சைடா, போர்டு தள்ளிட்டு போனல. நான் கலாய்க்கிறீங்களா? ஐயோ கலாய்க்கல மச்சி, மிரட்டுறோம். ஒழுங்கா சரக்கு வாங்கி குத்துறீல, சாச்சா ஊத்துட்டுறோம் சொல்லிட்டேன். இதோ வந்துச்சுல தெய்வம். என்னடா ரோட்ல மீட்டிங்கு? நான் ஒரு 2000 ரூபாய் தான் குண்ணா. எதுக்குடா? சரக்கு வாங்கி கொடுக்கணும்னா ஷார்ட்ஸ் அவுத்து விட்டுருவான்றானுங்கண்ணா. 2000 ரூபாய்க்கு சரக்கு? எனக்கு எப்பவுமே அப்படிதாண்ணா, ஓசியில் குடிக்கிறதுனால காஸ்ட்லியாக கேட்பானுங்கண்ணா. ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்க மாட்டேன். சரக்குன்னு கேட்டிங்களா? யாருக்குன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்காடா? எங்கிட்ட HDFCல வாட்ஸ்அப் பண்ணு. ஏய் உன் வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கும், அதில் ஒரு 10,000 ரூபா போட்டு விட்றீ. உங்ககிட்ட இருக்கா இல்லையாலாம் கேட்கல, போட்டுன்னா போட்டு விட்றீ. நோ, நாங்களாம் ஃபிகிட்ட காசை கெஞ்சி தானே கேட்போம். நீலாம் மிரட்டியே கேட்குறிய, செம்ம கெத்துனா நீ. டேய் அதெல்லாம் வேற மேட்டரா. ஏய் உன் அக்கௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் வரும், 2000 எடுத்து மீதி என்கிட்ட கொடுத்துட்றா. பயங்கரமான கருப்புல போலகுது. விழுந்தது பாதரே. போடாத சுவரே, உங்க கண்ணுல என்னாடி பவரே, உன் லிப்ஸுக்கு வேறேது நிகரு. உங்க கண்ணுல என்னாடி பவரே, உன் லிப்ஸுக்கு வேறேது நிகரு. வால்ட் அடிக்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன்ற ஹாப்பியை ஷேர் பண்ணிக்க வந்தனா. டேய் போனை பாருங்கடா, கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ? நான் மச்சான் குஜாலா இருக்கிற நான் மேட்ரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், மேட்ச் சூப்பரா போது போல. கண்டினியூ. ஏ மாமா, உனக்கு தெரியாதா? தலை இப்போ கேமராமேனா மாட்டாப்புல தெருமுனையில நின்று படலாம் பிடிக்கிறாரு. பாக்குறீங்க? டேய் சலிடப்பா, நீ எல்லாம் இன்னும் வளரணும். அப்படி ஓரமா போய் உட்காரு போ. டேய் படம் பூச்சிய அந்த ஹீரோனி டீடைல் சொல்லட்டுமா? அவ பேரு மலரு, ஊரு மதுரை. அவங்க சித்தி வீட்டுல தங்கி போரம் எதிர ஃபேஷன் டிசைனிங் படிச்சுனுக்குறா. ஃபுல் டீடைல் சொல்றானுங்க. அவ காலையில 9:30 செட்டோட போவா, ஈவினிங் வரும்போது சோலோ தான். அதான் எங்களோட டைம். அதுவும் இல்லாம அவ இளைய தளபதியோட தீவிர விசிறியான். மச்சான் அந்த பொண்ணை எப்படா பார்த்தா? முந்தா நேத்து. டேய் நான் அப்பவே சொல்ல, இவன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. அந்த பொண்ணு ஏரியாவுக்கு வந்து 10 நாள் ஆகுதுடா. போடா டேய். டேய் எங்களுக்குள்ள யார் அவளை வால்ட் அடிக்கிறது? சீட்டு குளிக்க போலன்னுக்குறோம். நீ தான் மச்சி வந்து எடுத்து கொடுக்கணும். எவன் என்ன வேணா கலாய்ச்சிட்டு போகடா. சீக்கிரமா அந்த பொண்ணை வால்ட் அடிச்சு காட்டேன்டா. நயன்தாரா. சொல்லுங்க விஜய் சேதுபதி. பெட்டி இருக்கா? செருப்பு இருக்கு, வேணுமா? பழைய டைலாக். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போய் விளக்கேற்ற போற பொண்ணு வச்சிருப்பியன்னு கேட்டேன். செம்ம காமெடி மொக்க. என்னடா வேணும் உனக்கு? சரி விடு, பல்புக்கு சரியா போச்சு. ஆமா அந்த மதுரை ஃபிகர்னா பாக்குறப்பெல்லாம் திட்டிட்டே போதே.
அவளா இருக்கவோ திட்ட மட்டும்தான் செஞ்சா. நானும் அந்த வச்சுக்கோ என் மவனை. தலை விஜயராகபுரம் நாளா தெரியுதானே? அவ ஏரியாவுக்கு வந்த முதல் நாளே ராங்கா ரூட்டு சொல்லி சிகரெட் புகையெல்லாம் அவன் மூஞ்சில ஊதி வெறுப்பேத்திருக்க. அப்புறம் ஒரு நாள் நீயும் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடும் போது அவளை இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட சொல்லாம போயிருக்க. அங்கேயே அடிச்சுட்டு வர்றான். நம்ம மூஞ்சிக்கெல்லாம் ஃபிகர் மடிகிறதே கஷ்டம். இப்படி கலாய்ச்சிருக்கோம். நடுவில் இவனுங்க வேற எப்படி அவ்வளோ உஷார் பண்ணுறது? நயன்தாரா, நான் ஒன்றும் அவ்வளோ உஷார் பண்ணணும்லாம் கேட்கல, சும்மா தான் கேட்டேன். அதானடா பார்த்தேன். நீங்களாம் எங்கடா ஏரியாவில் இருக்க பொண்ணு சைட் அடிக்க போறீங்க? ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபேக் ஐடிக்கு மெசேஜ் பண்ணியே கைரேகை தெரிஞ்சாங்க தானே? ஏண்டி இப்பெல்லாம் மெசேஜ் பண்ணுறதுனாலேயுமா கைரேகை தெரியுது? என்னடா அப்பா அவனை எப்படிமா உஷார் பண்ணாரு? அவர் எங்கடா உஷார் பண்ணாரு? நான் தான் அவரை உஷார் பண்ணேன். அப்படியா? எப்படி? இதுக்கு மேல பேசினேன்னா தோசை கரண்டி தான் பேசும். போட. நம்மளால ஒரு பொண்ணுகிட்ட பேசக்கூட முடியலையே. எப்போ உஷார் பண்ணி எப்படி வாழ்த்து அடிக்கிறது? தம்பி, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப உஷாரு. அப்படியா? அப்புறம் எப்படி உங்க ஒய்ஃப் அந்த மளிகை கடைக்காரர் உஷார் பண்ணிட்டு போனாரு? அதுவும் பொட்டினா மடிக்கிற கேப்ல உஷார் பண்ணிருக்காரு. சூப்பர்ல. எப்படி அவளை உஷார் பண்ணி வாழ்த்து அடிக்கிறது? டேய், அந்த பொண்ணு போறது கூட தெரியாம மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க. மச்சான் பதறாதடா. அந்த பொண்ணை யாரு உஷார் பண்ணி வால்ட் அடிக்குதுன்னு சீட்டு குளிக்க போட்டோமா, அதுல என் பேர் தான் வந்தது. அந்த பொண்ணு விஜய் ஃபேன், நானும் விஜய் ஃபேன். சமசிங்கல மச்சா, நீ போ மச்சா. பை. ஓட்டியாச்சு. இவனுங்களை எப்படி கழட்டுறது? எப்படி கழட்டுறது? டேய் தம்பி, காசு வேணா அப்பாட்ட கேளுடா. நீ வாட்டில் அதை இதையும் கழட்டி வித்துட்டு போயிடாடா. பாப்பா சுத்தன பாட்டில் மூடிய கூட கழட்டிடலாம் போல இருக்கு. இவனுங்களை எப்படி கழட்டுறது? ஓட்டியாச்சு. அவங்களை எப்படி கழட்டுறது? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ. ஏய் என்னடா மச்சான், சரக்கு அடிக்கலாமா? காசு யாரண்டகுது? சரக்கும் எந்த சைடு டிஷ் எந்த கோயின் கொடுக்க போறியா? டேய் மச்சான், நம்ம வாங்கடா. டேய், இந்த சிவா பையன் என்னத்துக்குடா காலங்காத்துல வர சொன்னா? ஒருவேளை நீ தச்ச சரக்குக்கு காசு கேட்பானோ? கேட்டாலும் கேட்பான் மச்சான். நம்மள வரைச்சுட்டு எங்கடா போனா? போன போற அவனுக்கு. ஒரு ஃப்ளக்ஸை வச்சுட்டு அந்த ஃப்ளக்ஸை வச்சுட்டு நாங்கள் தான் அந்த ஃப்ளக்ஸு கீழே வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள்லாம் பெரிய அரசியல்வாதியாக வரீங்கடா. நீ சொல்ற? என்னடா என்ன பார்க்குற? அங்கே போடுற வென்று போதையில பின்னாடி இருந்த ஃப்ளெக்ஸை கூட பார்க்காம விட்டுருக்கோமேடா. டேய் இங்க பாருங்கடா. போட்டோ என்ன? அண்ணன்டா, அண்ணன் 2000 ரூபா சரக்கு சுத்தமா பத்தல ஆச்சு. போட்டோ என்ன? அன்று நண்பனுக்காக கவச குண்டலத்தை தாரை வார்த்த கர்ணனை பார்த்திருப்பீர்கள். இன்று நண்பனுக்காக காதலியே தாரை வார்த்த கர்ணன்களை பாருங்கள். ஃப்ளெக்ஸை கூட மீம்ஸ் மாதிரி வச்சிட்டானே மட்டான்டா. டேய், என்னடா இது பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்ல மச்சான். இந்த மதுரை ஃபிகரை உஷார் பண்ணி வாழ்த்து அடிக்கிற மேட்டர்ல உங்க கூட என்னால போட்டி போட முடியாதுடா. ஏன்டா? நீ கூட நல்லா கலரா அழகா தானடா இருக்க. ஃபிகர் உஷார் பண்ற மேட்டர்ல அழகு கலர்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்ட்டு உங்களெல்லாம் பார்த்தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப புகழாதடா. இந்த புகழ்ச்சி தான் மச்சான். புகழுக்கு மயங்காதவன் எந்த மனுஷனும் இல்லை. அந்த கடவுளே இல்லைன்ட்டு FBல ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் மச்சான். அதான் மச்சான் ஏத்திட்டேன். ஏத்துனா சரி, அது என்னடா எங்க அகராதியில இல்லாத காதலுக்கு இதுன்னு ஏதோ போட்டு தொலைஞ்சிருக்க? வாழ்ட்டை தான் மச்சான் டபுள் மீனிங்ல போட்டிருக்கேன். அப்படி வரியா? அப்ப நீயே போட்டுக்க. என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள டேய் கண்ணாடியோ சொன்னேன்டா. ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு கரெக்ட் பண்ணிட்ட. ஓ கேவா மச்சான், அதுக்கு முதல்ல அவகிட்ட பேசணுமே. மா என்னடா? அப்பாவை நீ தான் உஷார் பண்ண. சரி, முதல்ல பேசுனது நீயா அப்பாவா? பார்த்தது சிரிச்சது ஓகே பண்ணதெல்லாம் நான் தான். ஆனா முதல்ல பேசினது உங்க அப்பா தான். அப்படியா? அப்படி என்ன பேசினாரு அப்பா? இந்த தேவர் மகன் படம் இருக்குல்ல, அத ஒரு 40 வாட்டியாவது பாத்துட்டு அத பாத்துட்டு வரும்போதெல்லாம் இந்த கமலஹாசன் ரேவதி கிட்ட கொலைற மாதிரி கொலைவாரு பாரு. என்னம்மா வெறும் காட் தான் வருது? வாங்க வண்டியாப்பா. அம்மாட்ட அப்படி என்னப்பா பேசுன? டேய்
அப்பா கிட்ட போய் என்னடா கேட்க? ஏய் அவன் பேசுறது கேட்டே நீ என்ன பேசிட்டு இருக்க பிள்ளைகிட்ட? நான் தான் பேசுறேனாக்கும். உங்க மகன் தான் உசார் பண்ணணும்னு 3 நாளா மினா கொண்டு திரியறான். எந்த பேயை பார்த்து பயந்தானோ அதை என்ன முதல்ல கேளுங்க. தலை அந்த மதுரை ஃபிகரை மட்டும் கரெக்ட் பண்ணி வால்ட் அடிச்சிட்டேன்னா ஏரியாவில் நான் தான் தலை கெத்து. அந்த பொண்ணு நம்மளுக்கு ஆவாதான். ஆனால் சூப்பர் ஃபிகர் தலை. அதனால கொஞ்ச நாளைக்கு உன்னை மறைக்க வேண்டிய கட்டாயம் தலை. என்னை மன்னிச்சிட்டு தலை. ஏரியாவில் கழுவி கழுவி ஊற்ற போகிறானுங்க. சலா நான் உன்கிட்ட ஒரு 2 விஷயம் பேசணும். கொன்னுட உன்னை நீ தலை மாதிரி பேசுனா? டேய் அவன் தலை ஃபேன் தான்டா. நீ தளபதி ஃபேனு கலாய்ப்ப அவன மாதிரியே பேசு. சரி டேய் 2 விஷயம் தான்டா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. பொண்ணு நான் உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ கலாச்சிருக்கலாம். அதுக்கு சாரிங்க. ஓகே. ரெண்டாவது நீங்களும் இதே ஏரியா நானும் இதே ஏரியா. உங்களுக்கு என்னால ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம். ஸோ அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று வேணா ஓகே, ரெண்டாவது தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் என்ன ஃப்ரெண்டுன்னுவீங்க, அப்புறம் லவ்னுவீங்க, தியேட்டருக்கெல்லாம் போலான்னுவீங்க, அங்க வேற இருட்டா இருக்குமா? இருக்கும். அதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஏங்க என் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு காசு எடுத்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவனே தவிர சத்தியமா நான் தர மாட்டேங்க. இல்ல வேண்டாங்க. ஏங்க நம்புங்க, எங்க அம்மா ப்ராமிஸா உங்க அனுமதி இல்லாம நான் பாக்கெட்ல கையா வைக்க மாட்டேங்க. ஏய் ஓகே வாடா. அப்படின்னா ஓகேங்க. டேய் அவனை கேட்டேன்டா. இந்த மொக்க சீனை கூட நான் பொறுத்து பண்ணா. இவனா என் ஆளை நடிச்சான் பாடுறா. அதான் நான் பொறுத்துக்க முடியல. ஏன்டா அப்படி ஐடியா சொல்ற பேர்ல பாத்தியா அவனுக்கு கோசம் பேசாம என்ன பண்றான் பாரு. இருடா உன் அழகுல அவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன் மச்சான். நான் 4 ஃபிகரை வால்ட் அடிச்சேன், நான் 5 ஃபிகரை வால்ட் அடிச்சேன்னு சொல்றானுங்களே. நம்மளால ஒரு பொண்ணுகிட்ட பேசக்கூட முடியலையே, அதுவும் வெளியூர் பொண்ணு. ஒருவேளை வால்ட் அடிக்கிற சபதத்தில் தோத்துருவோமோ? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஹாய். ஹாய். உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும். 2 விஷயம் தான்டா. வாட் எ கோஇன்சிடென்ஸ். சொல்லுங்க. நான் இன்ஸ்டியூட் போயிட்டு திரும்பி வரும்போது தோல்ல பேக் மாட்டிட்டு இந்த நுங்க பக்கத்துல ஒரு மேட்டர் நடந்துச்சு. ஐயோ அவன மாதிரியே. நம்மளை மட்டும் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லட்டான், ஊத்திட்டு போயிட்டே இருப்பான், இல்லைன்னா கிழிச்சு விட்டுருவான். ஹலோ ஹலோ இப்படி லாஸ்ட் 4 டேஸா என்னைய மிரட்டுறான். இந்த வரேங்க. ஏங்க இருங்க, இன்னொரு விஷயங்க. முதல் விஷயமே ஆசிடு கத்தி குத்துன்னு இப்படி பெரிய ஆக்ஷன் பிளாக்கா இருக்கு. இல்லை இன்னொன்று வரையா? சொல்லுங்க. 2ல் ஒன்று பார்த்துடலாம். இல்ல 2ஐயும் ஒண்ணா பாத்துருங்க. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரெஷருக்கு ட்ரெயின் பண்ற சீனியர் ஒருத்தி இருக்கா. ஹாய் கா. ஹாய். கண்டினியூ. அவ பண்ற டார்ச்சர் இருக்கே. அப்படி இல்ல, நான் சொல்லி தரேன். இப்படிதான் கொஞ்சம். சரி சரி விடுங்கக்கா. ஏ இடியட், என்ன வரைஞ்சிருக்க? இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபேஸ் ஃபெல்லோ. இதுவே எங்க ஊரா இருந்திருந்தா எங்க அண்ணன் கிட்ட சொல்லிருப்பேன். எங்க சித்தி கிட்ட சொன்னா அவங்க எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு, அப்படிலாம் நீ ஒன்றும் படிக்க வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் வீட்லயும் சொல்லல. உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு. முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நெல்லுங்க பஸ். ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் போங்க. ரவுண்ட் ட்ராலி போட்டு பார்த்தா ரவுடி மாதிரி தான் இருக்கான். ஏன் இப்படி சுற்றி சுற்றி வரீங்க? ஒருவேளை ஆசிடை கீசிடை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவானோ? எதுக்கும் 2 ஸ்டெப்ஸ் பேக்கில் மெயின்டைன் பண்ணுறதே நம்மளுக்கு சேஃப். என்ன வேணும் உங்களுக்கு? ஹலோ போயிருங்க. இப்போ என்ன வேணும் உனக்கு? ஐயோ அம்மா.
செகண்ட் உன்னால என் கண்ணை நேருக்கு நேரா பார்க்க முடியல. எதுக்குடா கால் பண்ண? அக்கா. அக்காவா? சே, எங்க அப்பனுக்குலாம் நீ பிறந்திருக்க மாட்டியே. ஒட்டிச்சே. மலர் சொல்லுச்சு நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு. உன்னை பற்றலாம் தெரிஞ்ச உன்னை அக்கான்னு கூப்பிடக்கூடாது. தப்பு தான். இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத. அவ சொன்னாளா? இனிமே பாரு, அவளுக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா நடக்கும். மூட்டு படா. ஏ டோமரு, உக்கார். அச்சி உக்காரு. என்ன மச்சான், ஷேர் பண்ணிடலாமா? குண்டு பூசணிக்கா என்ன ராவடி பண்ணிருக்கா? இப்ப நான் என்ன பண்ணணும்? உன்னை திருத்துறதுலாம் என் வேலை கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல விருப்பம் இல்லாதவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்க. அந்த வீடியோ மறுபடியும் நம்ம ஆளு உன்னை பற்றி எதுவும் சொல்லாத வரைக்கும் இந்த வீடியோ என்கிட்ட பத்திரமா இருக்கும். சரிங்க தம்பி. தம்பியா? ஹேய், நீ எல்லாம் கண்டிப்பாக எங்கள் அப்பனுக்கு பொண்ணுருக்க மாட்டேன். டேய், இவ்வளோ மாட்டுறதுக்கு எதுக்கு எங்களை கூட்டின்னு வந்த? அது ஒன்றும் இல்லை மச்சான், இவ்வளோ மாதிரி பொண்ணுங்க தான் ஏட உடம்பா மாட்டி விட்டுருவாளுங்க. அதான் ஒரு சேஃப்டி கூப்பிட்டு வந்தேன். போகலாமா? அந்த அட்டகத்தியெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுப்பான்னு நம்பவே முடியலடி. ஓ அப்படியா? ஆமாடி. தமிழ் செல்வி take you shopping to the நல்லி போகாதடி தள்ளி தள்ளி தெரியாதா மாமங்கில்லி. மா கேட்டுட்டு இருக்கேன்லம்மா. இதுக்கு மேல வீட்டுக்குள்ள படுத்துட்டு அநியாயம் பண்ணேன்னு வச்சுக்கவேன், நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போ நாங்களே மிலிட்ரி. எங்க தான் போய் சீரியல் பார்ப்பனோ. ஹாய் சிவா, நான் மலர் பேசுறேன். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு உங்களை நான் தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? எப்ப பார்க்கலாம்? நான் எங்க வரணும்? உங்க ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு. டேய், எங்கடா கூட்டின்னு போற? செம்மையா ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கன்னு சொல்லு. எங்க? திருவான்மியூர் பீச்சு. சுனாமியில் இடிஞ்ச வீடுங்கள்லாம் இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டணும் போனோன்னு வைய, அங்க எவனும் இருக்க மாட்டானுங்க. சும்மா சொல்லனு 4 பேர் வருவான். என் கல்தாம்பேட்டையிலேயே போட்டு அந்த 4 பேரும் சும்மா சிலுன்னு மச்சான். நீ சொல்ல. நாளைக்கு மண்டே மால் ஸ்கிரீனு, மார்னிங் ஷோ, கார்னர் சீட்டு, சும்மா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொண்ணு செகண்ட் ஹாஃப் பொண்ணுன்னு வாழலாம். அங்கதானே மச்சான், நீயே சொல்ல. எம்டிசி ஏசி பஸ் ஏறி மகாபலிபுரம் லாட்ஜி. அட்ரஸ் ப்ரூஃப் கேட்க மாட்டான், ஐடி ப்ரூஃப் கேட்க மாட்டான். ஒன்லி 250 ருபீஸ். அங்கதானே மச்சான், எவனோ படுத்த நாத்தம் பிடிச்ச பெட்டு, அதுல எப்படா மூடு வரும்? அதுக்கும் மேல கூட்டிட்டு போறான். ஆம்னி பஸ்ல ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணிருப்பானோ. டேய், மறந்துட்டீங்களாடா? இதே இடத்துல என்ன வால்ட் அடிக்க தெரியாதவன்னு மொக்க பண்ணி கலாய்ச்சி கண்ணீர் சிந்த விட்டீங்களடா. அதே இடத்துல நாளைக்கு என் வேர்வை சிந்துண்டா. டேய், இங்க எப்படிடா? குடோன் ஓனர் ஊர்ல இல்ல, வாட்ச்மேனுக்கு ஒரு தட்டி விட்டோன்னா ஒரு டே நைட்டுக்கு இந்த பக்கம் வரமாட்டாரு. யா கண்டிப்பா நோ இஷ்யூஸ், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொல்லப்படுறீங்க. ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன். ஹாய். இந்த இடத்த பார்த்தோன்னே அப்படியே ஓடி போயிடலான்னு நினச்சேன். இருந்தாலும் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல, அதான் தைரியமாக வந்துட்டேன். என்ன இடம் இது? இது சினிமா மெட்டீரியல்ஸ் டம்ப் பண்ணுற குடோனுங்க. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இது. உங்கள் அப்பா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா? ஆமாம், எங்கள் அப்பா எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்காரு. 2-3 டேஸா உங்களை பார்க்கவே முடியல. எங்கே இருந்தீங்க?
அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமேன்ட்டு அவர் கூட ஒர்க்கில் இருந்தேன். இப்போ கூட டைட் ஷெடியூல். நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு தான் வந்தேன். உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? ஒன்லி ஒன் சார். அப்படியா? உங்க அம்மாவை மளிகை கடையில் நேற்று பார்த்தேன். அண்ணாச்சி அந்த டிவியை கொஞ்சம் போட்டு விடுங்க, நான் தாமரை பார்க்கணும். உங்க வீட்டில் இருக்கிற டிவியில் தாமரை தெரியாதாக்கா? அதை ஏன் கேட்குறீங்க அண்ணாச்சி? குட்டி போட்ட பூனை மாதிரி 3 நாளா வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு ரிமோட்டை கையில் கொடுக்க மாட்டேங்கிறியா? அப்படியா? நீ கொடுமா. ரீல் அந்து போச்சே. சோனமுத்தா இங்கேயும் போச்சா? அட போங்கங்க, ஒரு 10 நிமிஷம் பில்டப் பண்ண முடியலங்க. அச்சோ, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க. உண்மையிலேயே நீங்க கெத்து தாங்க. அப்படியா? உங்க அப்பா மேனேஜர்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்க நிறைய ஹீரோஸை பார்த்துருப்பீங்க தானே? பார்த்துருக்கீங்களாவா? ஃபோட்டோவே எடுத்திருக்கேன். பார்க்குறீங்களா? காமிங்க பாப்போம். வா, எவ்வளோ பெரிய மச்சம். எல்லா ஹீரோஸ் கூடயும் எடுத்திருக்கீங்க. விஜயனா கூட எடுக்கலையா? விஜயனா எவ்வளோ பெரிய ஹீரோ, அவரு கூட எப்படிங்க ஃபோட்டோ எடுக்கிறது? ரொம்ப பெரிய ஹீரோங்க அவரு. நீங்க விஜயனா ஃபேன் தானே? எஸ், விஜயனா ஃபேன் தான். ப்ராமிஸுங்க. அப்போ ஓகே. வால் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏங்க இவ்வளோ ஹீரோஸ் கூட எடுத்திருக்கனே, ஒரு ஹீரோயின் கூட கூட எடுக்கலையே, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? கொடுங்களேன். இப்போ வேணா எடுத்துக்கிட்டுமா? இங்கே எப்படி? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அட வாங்கங்க, நீங்களும் ஹீரோயின் தாங்க. கொஞ்சம் நல்லா சிரிக்கக்கூடாதா? இந்த ஹீரோயின் ஓகேவா? ஊன்னு ஏதாவது சொல்லுங்க. சொல்றீடி. அவள் கண்ணு சொல்லுச்சு, அவசரத்துக்கு என்னை தொட்டுட்டு விட்டுறாதரான்ட்டு. என் மனசு அதை கேட்டுக்குச்சு. எஸ், நான் அன்றைக்கி தப்பு பண்ணல. அந்த நிமிஷத்துலேருந்து நான் அவளை உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிளாக் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த கில்லி சூர்யா என் லவ் மேட்டரை வச்சு அகைன் போக் பண்ணான். நீயே ஒரு தருதல ஒன்றை இன்னொரு தருதல லவ் பண்ணுதா? ஒரு நாள் நீ சமத்தியாக வாங்க போடுறா டேய். அதையே தான் நானும் சொல்கிறேன். இந்த கில்லி சூர்யா தலைவரியும் சிவாவை வெளுத்து அந்த ஃபோட்டோவை உனக்கே டேக் பண்ணுவேன்டா. குசுத்தலை தாங்க முடியல. இது மதுரை தேலுடா, சீக்கிரமே கொட்டும். பெரிய மனுஷா, சாப்பிடும் போதே பேஸ்புக்கை நோண்டிக்கிட்டே சாப்பிடணுமாடா? மூடி வச்சுட்டு சாப்பிட்றா. நீங்க வேற சும்மா இருங்க. அந்த ஃபேஸ்புக்கை நோண்டும் போது தான் 2 தோசை சேர்த்து சாப்பிட்றேன். என்னம்மா அப்பாவை திட்டிக்கிட்டு? பா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டா சாப்பிடலாம் போ. மாவு எங்க இருக்கு? அதான் உனக்கு சுட்டு சுட்டு போட்டாச்சுல்ல, அவருக்கு வேணா போய் வாங்கிட்டு சொல்லு. ஏண்டி இப்படி செல்லம் கொடுத்து தான் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பிள்ளைய சேர்த்துக்கிட்டு சுற்றுறேன். அது என்னன்னு வேண்ட கேளு. டேய், இதுக்கு தான் 4 நாளா மெனா கொடுத்துருச்சியா? அம்மா இல்லம்மா. டேய், நீ அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஊரா சுத்துறது தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பார்த்து சொல்றாங்கலடா. 5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். நீயே நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ கூட தான் வண்டியில் யாரையும் வச்சு சுற்றுறேன்னு சொல்கிறாங்க. என்னைக்கா நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேனா? என்னன்னு கேளுமா. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதுலேருந்து இதே பொழப்பா தான் சுற்றிட்டு இருக்கீங்களா? நீ வேறடி இவன் சொல்றான்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை, நீ அந்த பிள்ளைய கூட்டிட்டு சுத்துறதான் என் கண்ணால பார்த்தனடா. இப்போ இல்லைங்கிற? அஃப்கோர்ஸ் டாடி, கொஞ்சம் வாயேன். ஓ மேல சத்தியமா நான் யாரையும் வண்டியில் வச்சு சுத்தல. இப்படி புழுற? அதான் சத்தியம் பண்ணிட்டான்ல, நீங்க போய் மாவு வாங்கிட்டு வாங்க. அதானே, இதுக்கு மேல நாங்க உட்காந்துருந்தா இந்த பையன் உனக்கு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா கொடுத்துருவேன். நான் தோச்சு சாப்பிட்டு வந்துடுறதா. அவர் சொன்னான நானும் உண்மையை நம்பிட்டேன்டா. உண்மைதான். சீக்கிரமா மருமகளை வீட்டுக்கு கூட்டு வரேன். அப்புறம் இதுக்கு அப்பா மேல எல்லாம் சத்தியம் பண்ண? சத்தியத்துக்குலாம் சாவணும்னா உன் புருஷன் 100 தடவை செத்துக்கணுமா? அட பாவி, நீ 150 தடவை செத்துக்கணும். டேய், யாரோ ஒருத்திக்காக போய் பெத்த தாய் தப்பு மேல சத்தியம் பண்றியடா. அம்புட்டு அழகியாடா.
உங்க அப்பா பேரு ராமலிங்கம் தானே? ம் உங்க அம்மா பேரு மீனாட்சி, ஹவுஸ் ஒய்ஃப்ல? ம் எப்ப பார்த்தாலும் சீரியல் தான். ஒரே பையன், சொந்த வீடு, டிப்ளமா முடிச்சிருக்க. நீ வேலைக்கு போய் தான் எனக்கு சோறு போடணும்னு அவசியம் இல்லை. எஸ் மலர், யூ ஆர் லக்கி கேர்ள். அவன் சொன்ன என் ஃபேமிலி ஆதார் டீட்டெயிலுக்கு நான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்ட்டு அவன் கண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு பாருங்க. அந்த ஓட்டம் கடைசியில் சண்டேல தாங்க போய் நின்றுச்சு. இது வரைக்கும் எங்க ஃபேமிலியை பத்தி எந்த டீட்டெயிலுமே கேட்கல. இல்ல அதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கலாமே. இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்ற? நான் கிளம்புறேன். ஏய் சாரி மலர், சாரி மலர், சாரி மலர். கோவமாக இருந்த மலரை கூல் பண்ண மானே தேனே பொன்மானேலாம் போட்டு நடுவில் ஹார்ட்டின் சிம்பிள்லாம் சேர்த்து ஒரு வழியாக சால்வ் பண்ணேங்க. எங்க மீட் பண்ணா சிவா? மலர், உங்கள் அப்பா பேர் விருமாண்டி தானே? இல்லையா? அப்போ வைத்தியலிங்கம் இல்ல. உங்கள் அம்மா பேர் விசாலாட்சி தானே? இல்லடா. அப்புறம் எதுக்கு இதை போட்டிருக்க? ஏய் சி, மாமா அசிங்கமாக நினச்சிட்ட பார்த்தியா? கையெடு. அப்பா பேரும் இல்லை, அம்மா பேரும் இல்லை, அப்புறம் என்ன இனிஷியல் நெஞ்சில் போடுற அளவுக்கு? ஏன் எங்க அண்ணன் பேரா இருக்க கூடாதா? இது என் அண்ணன் எனக்காக போட்டது, இது என் அண்ணனுக்காக நான் போட்டுக்கிட்டது. அப்போ உங்க அண்ணன் பேரு விமல். கொஞ்சம் கிட்ட வா. சொல்லு பேபி. நீயும் பதில் சொல்லி பல்ப் வாங்காத. எங்க அண்ணன் பேரு விஜய். யாரு? இளைய தளபதி விஜயா? அவர் எப்படி உனக்கு அண்ணன்? அவரு எனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, என் வயசுல தமிழ்நாட்டுல ஒரு 50 லட்சம் பொண்ணுங்க இருப்பாங்களா, அவங்க எல்லாருக்குமே கூட பிறக்காத ஒரே அண்ணன் எங்க இளைய தளபதி தான். நான் பிறந்த அன்னைக்கு செல்லூர்ல தலைமை ரசிகர் மன்றத்தை திறக்க வந்தாரா எங்க விஜய் அண்ணன். அப்படியே பக்கத்துல இருக்க ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அன்னைக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் மோதிரம் போட்டாராம். அவர் கையால மோதிரம் வாங்கின முதல் குழந்தையே நான் தான். அது இதுதான் தெரியுமா? அப்பவே விஜய் இவ்வளவு பெரிய மோதிரமா போட்டாரு. ஐயோ அறிவு, இது ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். இவ்ளோ நேரம் என் கூட பிறக்காத அண்ணனை பத்தி கேட்டேன். என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனை பத்தி சொல்றேன் கேளு. தமிழ்நாட்டுக்கே தெரியும், மதுரைனாலே அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகம்னு. அந்த அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே மாஸ் விஜய் ஃபேன் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் தான். தளபதியை பத்தி தப்பா பேசினாலே அடிப்பான் எங்க அண்ணன். எங்க அண்ணன் படத்தோட திருட்டு சீடியை வித்தா சீடி விட்டீங்க அண்ணா. சாரி, நான் நின்றுவேன் விட்டுறேன் அண்ணா, விட்டுறேன். ஒரு வகையில எங்க அண்ணனுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும். ஏண்டி பட்டு? ஏய் அண்ணன் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ போய் படி மலரு. தைரியமா போய் நீ படிச்சுட்டு வான்னு எங்க அண்ணன் தான் சொன்னான். அப்படியாப்பட்ட அண்ணன் கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்ப வரைக்கும் சரியா பேசுறதே இல்ல. ஏன்? தெரி படம் ரிலீஸ்க்கு முதல் நாள் ரசிகர் மன்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எங்க அண்ணன்.
அண்ணா நில்லு நில்லு. என்ன 2 டிக்கெட் தான் வச்சிருக்க? அப்ப நீ வரலையா? அடிச்சேன் வை. எல்லாருக்கும் கொடுத்தது போக எனக்கும் பிரேமுக்கு இருக்கிற டிக்கெட் தான் இது. நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்பெஷல் ஷோ வரோன்னு சொன்னோம்ல. பொம்பளை புள்ளையெல்லாம் ஸ்பெஷல் ஷோ வேணாமல. மார்னிங் ஷோக்கு எத்தனை டிக்கெட் வேணாலும் புக் பண்ணி தரேன். நீ போயிட்டு வா சரியா? அண்ணா டேய் அண்ணா, எனக்கு செம்ம கோவம் சிவா. அப்புறம் என்ன அப்புறம்? அவன் டிக்கெட்டை நான் சொல்லிட்டேன். டுமில். இது வரைக்கும் என் தளபதி படத்தை ஓப்பனிங் ஷோ மிஸ் பண்ணதே இல்ல. என்ன பார்க்க விடாம பண்ணிட்டல. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னடா பண்ணுவ? ஒரு தலை வெறியனா தேடி புடிச்சு உன் தலையில கட்டி அண்ணன் படத்தை ஸ்பெஷல் ஷோல டிவில கூட உன்னை பார்க்க விடாம பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படியா? அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராதுடா. வந்துச்சுன்னா அந்த தலை ஃபேன் கட்டின தாலிய மயிரே போச்சுன்னு அறுத்து போட்டு வந்துட்டே இருப்பேன்டா. கூல் பேபி. ஏன் கிட்டியாடா சபதம் போட்ட? நீ நினைச்சது நடக்காது, நான் நினைச்சது தான் நடக்கும். ஒரு விஜய் ஃபேனை லவ் பண்ணிட்டேன். பண்ணனா உன்னைதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உன்னை கூட்டிட்டு போய் நிறுத்துவேன். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிவா. செம்ம சூப்பர்மா. ஓகே பேபி. தெரி பேபி. எங்க மச்சான் போட்டோவை காட்டு பாப்போம். நோ சர்ப்ரைஸ் பேபி. என்னமோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவளும் மதுரைக்காரி, அவனும் மதுரைக்காரி. இவளும் விஜய்க்கு தங்கச்சின்றான், அவனும் விஜய் அண்ணன்றான். அவள் அண்ணனை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் சண்டை போடுற சொல்லிப்பைய. ஐயோ வளர்றனே. அந்த கிள்ளிப்பைய முகம்தானே கண்ணுக்கு வருது. இந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷன் இவனுங்க கிட்ட கேட்கலாம்னா. இதுக்கு முன்னாடி தான் ஃபிகர் இல்ல வால்ட் அடிக்க முடியலன்னா விட்டோம். இப்ப கடைசி ஃபிகரையே விட்டுட்டியேடா. நீ எல்லாம் உஸ்ஸுன்னு ஓட்டுவானுங்களே. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி அவனும் இவளும் அண்ணன் தங்கச்சியா இருந்தா என்ன பண்ணுவா? என்னைய தரன்னு இழுத்துட்டு போய் அவன் அண்ணன் முன்னாடி நிப்பாட்டுவான். என்கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்றுறேன். நீயே உன் தலையில இப்படி மண்ணவாரி போட்டுக்கிட்டே தங்கச்சி. இவன் என் கூட ஃபேஸ்புக்ல சண்டை போடுற பக்கா தலைவெறியமா தங்கச்சி. உண்மையாவா? கேட்டியா? கட்டினத்தாலேயே அறுத்தெறிஞ்சிட்டு வரேன்னு சொன்னவளாச்சே. அப்போ என் காதல். டேய் மச்சான், போன் அடிக்குதுடா. போனாடா அடிக்குது. எனக்கு சங்கு சத்தம் கேட்குற மாதிரியே கேட்குதுடா. ஹாய் பேபி. நாம எக்ஸ்பெக்ட் பண்ண சர்ப்ரைஸ் நாளையோட ஓவர். நாளைக்கே வா. எஸ் சிவா. டுமாரோ ஃபுல் டே அவைலபிளா வச்சுக்கோ. நான் எப்ப வேணாலும் கால் பண்ணுவேன். ஓகே பேபி. தெரி பேபி. ஹாய்னா. மலரே. அண்ணன் சென்னையில தான்டா இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். எந்த ஏரியால இருக்க? அண்ணன் பர்த்டே இல்ல, அதான் சாலிகிராமம் சரௌண்டிங்ல போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கோம். ஓ அப்போ வேலை முடிச்சிட்டு நேரா சித்தி வீட்டுக்கு வந்துருனே. அங்க வேணாம்டா, சும்மா சித்தி 99 இருப்பாங்க. நம்ம வெளிய எங்கேயா சந்திப்போம். அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வந்துறியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசிடுவோம். தம்பி காரணம் என்ன பண்றியா? வாண்ணா உக்காருண்ணா. லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமாண்ணா உனக்கு? அதான் ஃபேஸ்புக்லயே பார்த்தனே. அது ஒரு டைப்பா போதுண்ணா. தம்பி ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? எடுத்துக்கோண்ணா. தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல. தேங்க்ஸ். ஓகேண்ணா பரவாயில்ல. வரேன். நான் ஃபோன். சரி ஃபோன் சூப்பர். டேய் நல்லா மேல பார்த்து ஓட்டுங்கடா.
ஆசைப்படுறவன். என் மலரோட அண்ணனா இருக்கக்கூடாதுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். இப்போ என் முன்னாடி நிற்கிற கில்லி சூர்யா என் மலரோட அண்ணனா இருந்தாலும் நான் இவனை அடிப்பேன். ஏன்னா எனக்கு என் தலை தான் முக்கியம். என் ஆளையும் என் அண்ணனையும் மீட் பண்ண வைக்க போறேன்டி. இது என் ஊர் இல்ல. எனக்கு எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை அடிப்பேன். ஏன்னா எனக்கு என் தளபதி தான்டா முக்கியம். ஏய்! டேய், இது வரைக்கும் எவ்வளோ போஸ்டர் கீச்சிக்கிறேன், அதுலலாம் கூட ஸ்மால் ஹாப்பி தான். ஆனால் இன்னைக்கு என் எதிரி நீ ஒட்டின போஸ்டரை கிளிக்க போறேன் பத்தியா? தெரி மாசு இல்ல. இன்னும் கேளு. சத்தானி தலைய போட்டு மீன் போடுறது, டான் போடுறது, பேட் ரிவ்யூ பண்றது. செம்ம லைவ் அப்டேட். தளபதி ரசிகர்கள் மோதல். கமெண்ட் சும்மா பறகுதே. தலைய போட்டு மீன் போடுறது, டான் போடுறது, பேட் ரிவ்யூ பண்றது. ஓ தம்பி, வணக்கம் தம்பி. முந்தானத்து நடந்த தளபதியில ஃபேன்ஸ் ஃபைட்டை நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல என்னோட 6000 கோடி ரசிகர்கள் பார்த்திருப்பீங்க. அதோட பஞ்சாயத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம் தம்பி. பஞ்சாயத்து தலைவர்கள் தளபதியோட சீனியர்ஸ் ஃபேன்ஸ் தெரியும்ல, வேண்டா. செட்டு பூரா வந்துட்டீங்க போல. என்னக்கா நீங்களாம் இங்க? சிவா அப்பா வேற அவுட்டோர் போயிருக்காங்க. கேசீஸ் போட்டுற போறாங்க. கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசி முடிச்சு விட்டுருப்பா. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. டேய் உதய், வீட்டில் விட்டு வந்துடா. சரிங்கண்ணா. இதை கையில வச்சுக்கப்பா. என்னக்கா அசிங்கப்படுத்திட்டு? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. மாப்பிள்ள, நீ பெரிய ஆள் தான்யா. 11 மணி பஞ்சாயத்துன்ட்டு இவ்வளோ லேட்டாக வர்ற? யாரு பெரிய ஆளு? நீங்கள் போகிற போக்க பார்த்தா அடுத்த ஆட்சியே உங்களுக்கு தான் போல் இருக்கு. சாரை கூட்டிகிட்டு வர லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. நீ வாட்டுக்கு ஏதாவது கோத்துட்டு போயிடாதயா, வந்த வேலையை பார்ப்போம். ஓகே சார். ஆமா ஜாக்கு, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்ன டார்ச்சர் பண்றாரு. சண்டை போட்டது யார்? இவங்க தானா? இந்த பொண்ணு யாரு? இந்த பையனோட தங்கச்சி சார். நீ கிளம்புமா. இல்ல நான் என் அண்ணன் கூட தான் இருப்பேன். அப்படி போய் ஓரமா நெல்லுமா நீ. டேய், நாடே நம்மள மாதிரி யூத்து கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா ரசிகர் மன்றம் அது இதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களை எல்லாம் 10 நாள் உள்ள வச்சு முட்டி முட்டி தட்டினா சரியாருவீங்கடா. கேப்ல இவரும் யூத்துங்கிறாரு. சார், என்ன விஷயமா சென்னைக்கு வந்தீங்க? என் அண்ணன் பிறந்த நாளுக்கு போஸ்ட் ஓட்ட வந்தேன். திமுறை பாத்தியா? இது சரி வராது, இவனுங்களை ரிமாண்ட் பண்ணிடுறேன். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன பற்றக்கார தம்பி, போறீங்களா? புழலுக்கு போறீங்களா?
ஏன் மதுரையில் செவரே இல்லையா? நாங்கள்லாம் தளபதிக்கு தம்பியே இல்லையா? சரி வந்தம்மா போஸ்டர் ஒட்டினம்மா போனமான்னு இல்லாமல் இங்கே வந்து லோக்கல் பசங்கள்ட்ட சண்டை வலிச்சுட்டு வந்து நிற்கிறா. அண்ணே உங்களுக்கு அவனை பற்றி தெரியாதுண்ணே. நான் ஃபேஸ்புக்கில் தளபதியை பற்றி என்ன போட்டாலும் கலாச்சிட்டே இருப்பேன், அதனால தான் அடித்தேன். தம்பி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ராணுவத்தை தான் வர வைக்கணும். இப்போ கூட மியூசிக் ஹீரோ தலையை பற்றி வார்த்தை விட்டாரு, அதுக்கு அவர் வீட்டில் போய் கல்லெடுத்து அடித்தோம். ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயே பதில் சொல்ல. நீங்கள் 2 பேரும் சிங்கிள் செஞ்சுக்கிட்டீங்க. பத்திரிக்கையில் என்ன எழுதி வச்சிருக்காங்க? இந்த பக்கம் 500 பேர் அந்த பக்கம் 500 பேர் நின்று சண்டை போட்டுக்கிட்டது மாதிரி தளபதி ரசிகர்கள் மோதல் அப்படின்னு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் தம்பி என்னடா முறைக்கிற? நீ FBயில் மணிக்கு 3 போஸ்ட் போடும் போதே தெரியும்டா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிப்பான்னு. போட்டானா? சாரி சார், பசங்களை பார்த்துட்டேன் சார். ஃபோனை ஜாக்கிட்ட கொடுங்க. இந்தா கொடுக்குறேன் சார். சார் நந்தகுமார் சார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன் சார். பசங்க லைஃப் மேட்டரு, ஃபார்மாலிட்டிஸனும் பார்த்துக்கலாம் சார். SI சார் கிட்ட கொடுக்குறேன் சார். சார் சொல்லுங்கள் சார். மதுரை தளபதி கையெழுத்து போடுமா? இந்தாங்க சார், இனிமேல் இப்படி நடக்காது. ஓகே சார், போகலாம். நான் ராசி ஆயிட்டேன்னு நினைக்காத. நம்ம சந்திப்பு மறுபடியும் நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. அன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை குத்துவேன். மலர் போலாம் வா. பாசே குத்துவேன்னு சொன்னீங்களே, நெஞ்சிலையா இல்ல உள் மனசை கேட்டு சொல்லுங்க. நிரந்தர வருமானம் இல்லாத சினிமா தொழிலை நம்பி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி சென்னையில் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். கொஞ்சமாவது வருத்தம் இருக்காடா உனக்கு? இன்னும் அஜித் விஜய்னு அடிச்சுட்டு இருக்கீங்களா? ஏங்க ஊர் உலகத்துல இல்லாத என்னத்தை மயம் பண்ணிவிட்டா இப்போ? நீங்க எல்லாம் கமலும் தெரியலையா ஒரு காலத்துல? அப்புறம் கல்யாணம் புள்ள குட்டி நானதுக்கு அப்புறம் வந்துடலையா? அது மாதிரி அவனும் திருந்தி வந்துருவான். ஏங்க நீங்க போய் ஒரே ஆட்டுக்காலா பார்த்து வாங்கிட்டு வாங்க, பிள்ளைக்கு சூப் வச்சு கொடுக்கணும். உன்ன மாதிரி ஆத்தாக்கனால தான் இந்த மாதிரி வயசு பசங்களாம் கெட்டு போறாங்க. அப்போவே எங்கள் ஆத்தா சொன்னா தேவையில்லாமல் இவளெல்லாம் கட்டி மாட்டிட்டு முடிக்காதாடான்னு. ஏண்டா அந்த பொண்ணை கூட்டு வந்து காமிக்கிறேன்னு சொன்னியே, எப்போ கூட்டு வருவ? உனக்கு உன் பிரச்சனை. மதுரையில தான் தளபதி சண்டை போட்டுட்டு தெரிஞ்ச, இப்போ இங்க வந்தும் அதே வேலையை செஞ்சு வச்சிருக்கிற. இதுல நல்ல வாடா இருக்கு சூர்யா. சித்தி தேவையில்லாம பேசாதீங்க சித்தி. சொல்றத கேட்கறேனா பாத்தியா? தம்பி நீங்க நல்லா வருவீங்க, கிளம்புங்க. என் மலர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இல்லைண்ணே அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்ப. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்? டேய் அந்த பொண்ணை வாழ்ட்டு வச்சுட்ட, அவங்க அண்ணனே அடிச்சிட்ட, அப்புறம் எதுக்கு உடஞ்சு போன ஆப்பா இது மாதிரி உட்காந்துருக்க? வாழ்ட்டும் அடிக்கல ஒன்றும் அடிக்கலடா. அப்படியா? அந்த பொண்ணு நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. சொன்னா நீங்களாம் ஓட்டுவீங்கடா சொல்ல. நாசமா போச்சு. அந்த கர்மம் புச்ச காதல நீயும் பண்ணிட்டியாடா? ஏய் மச்சி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதடா. இவன் நம்ம செட்டில் மேலே டைவர்ஸ் பண்ணுங்கடா. போ கண்ணு முன்ன நிற்காத. டேய் பொண்ணுங்கனாலே வாழ்ட்டு அடிக்கத்தான் நினைக்கிறேன். உங்களுக்குலாம் லவ் பற்றி என்னடா தெரியும்? போங்கடா. சரிங்க ஷாஜகான், மன்னிச்சிடுங்க. நீங்க ஃபீல் பண்ணி இதே மாதிரி ஒரு தாஜ்மஹால் கட்டுங்க. மறுபடியும் வந்துடாத. போடா சலிடப்பா. போடா. அங்கிள் சொல்லுப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவனுக்கு நல்ல பசங்களாம் கிடையாது, ரொம்ப மோசமான பசங்க அங்கிள். நீங்கள் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து வாட்ச்மேனுக்கு பையன் கொடுத்து உள்ள ஃபிகர்லாம் ஏற்றுறானுங்க அங்கிள். எனக்காகலாம் பார்க்காதீங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க அங்கிள். ஏய் என்னடா சொல்லிட்டு போகிறான், இப்படி மறைக்கிறான்? டேய் வாங்கடாங்க. டீ போடோ. அவன் தான் ஃபிகர் ஏற்றுனான்னு சொன்னால் இந்த ஆள் நம்ப போகிறான். அங்கிள் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடா? அன்னைக்கு குடோன் ஓனர்கிட்ட மாட்டி விட்டதுக்கு அவனுக்கு தான் என்ன அன்ஃபன் பண்ணியிருக்கணும். ஆனால்
நான் அவனுக்கு அன்ஃப்ரெண்ட் பண்ணேன். ஏய் மலர் 10 நாளாக உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டி. என்கிட்ட பேசவே மாட்டியா? உங்கள் அண்ணன் நடிச்சது தப்பு தான். ஆனால் அன்னைக்கு அவன்கிட்ட சாரி கேட்டாச்சு. வேணும்னா சொல்லு, இன்னொரு தடவை சாரி கேட்குறேன். எங்க அண்ணன் நடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன முட்டாளாக்கிட்டல. என்ன தளபதி ஃபன்னை என்னை ஏமாத்திட்டல. இன்னும் என்னென்ன விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கேன்னு தெரியல. சிவா, இது செட் ஆகாது சிவா. இப்போ செட் ஆகுனா என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் பண்ணுறேன். வேணும்னா ஒன்று செய்யலாம். நீ தளபதி ஃபேன்னு ப்ராமிஸ் பண்ணல, அதை உண்மையாக்கி காட்டு, நம்ம சால்வ் ஆயிடலாம். ஒட்டி வச்சு அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட பண்ண சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். உனக்காக என் தலையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஓ, உன்ன மாதிரி தலைக்கு நிறைய வெறியானுங்க இருக்காங்கன்னா, என்ன மாதிரி தளபதிக்கு நிறைய வெறியான தங்கச்சிங்களும் இருக்கும். என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது. ஓ, அதாண்டி பசங்க அப்பயே சொன்னானுங்க, உன்னெல்லாம் வால் டெஸ்ட் கழட்டி விட்டுணும்னு. என்னது, வால் டெஸ்ட் கழட்டி விட்டுருவியா? டேய், அப்படி பண்ண லவ் உண்மை இல்லையா? பதில் சொல்றா. இதுக்கு தான் என் கூட சுத்துனியா பொறுக்கி? மலர், என்ன? நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு தாண்டி வந்தேன். அதுக்கப்புறம் நான் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இவ்ளோ கீழ்த்தரமா இருந்திருக்க. இங்க பாரு சிவா, இனியோட நம்மள பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப்பா? ஓ, பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நீ ஒன்று பண்ணணும். உங்கள் வீட்டுக்கு போய் ஒரு ரூம் கதை சாத்திக்கிட்டு என்ன லவ் பண்ணது, என் கூட சுற்றுனதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். உனக்கு சோறு இறங்காது, தூக்கம் வராது, குளிக்க பிடிக்காது. ஏதாவது ஒரு லவ் பாட்டை டிவியில் பார்த்தோன்னே ஃபீல் ஆகி ஓடி வந்து மாமா கல்ல விழுந்து பேபி பேபி என்னை ஏற்றுக்கோ பேபி சேர்த்துக்கோ பேபின்னு நீ என்னை கெஞ்சினாலும் கெஞ்சுவேன். அதனால நீயே உன் கைப்பட ஒரு பிரேக்கப் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஓ, உன்னை பேபி பேபின்னு உன் காலில் வேற விழுந்து கெஞ்சுவமா? ஏய் மலர், நீ என்னை விட்டு போயிடுன்ற பயத்தில் ஏதாவது பேசிட்டேன் மலர். சாரி மலர். ஐயோ, சின்சியராக எழுதுறாளே. ஏய் வேணாண்டி, இதெல்லாம் வேணாண்டி. புட்டிடா. ஏய் ப்ளீஸ் டி பிரேக்கப் சாங் வேற போட்டுருவாங்கடி, ப்ளீஸ் டி. கிளிபா வந்து என்ன கிள்ளி வச்சா கொல்லி சுத்தி தானப்பா. பா கெடி வில்லிபா கொட்டஞ்சு கொண்டு போற என் உசுர அள்ளித்தானப்பா. ஏன் சட்டம் எல்லாம் மாறிடுச்சு, சட்ட துணி கிழிஞ்சிடுச்சு, லவ் பண்ணி தோத்திடுச்சு இந்த ஜீவன் தான். ஏன் வெட்டு குத்து ஆயிடுச்சு, சட்டி முட்டி உடஞ்சிடுச்சு, பட்டி தொட்டி சிரிச்சிடுச்சு என்ன கண்டுதான். அடி பிடிக்கல அடி ஒன்ன நான் வெறுக்கிறேன்டி மெல்ல. இனி சொல்ல ஒன்னும் இல்ல, என்ன சூவிங்கம்மா மென்ன 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 நீ மென்ன. அடி பிடிக்கல அடி ஒன்ன நான் வெறுக்கிறேன்டி மெல்ல. இனி சொல்ல ஒன்னும் இல்ல, என்ன சூவிங்கம்மா மென்ன. நான் மறக்கல அடி உன்ன, நீ மறந்து புட்ட என்ன. நீ மறைச்சதெல்லாம் உண்மை, நான் கண்டறிஞ்சேன் பின்ன. முழு போட்டிருந்தேன் பட்ட பட்ட, தண்ணி தெளிச்சு போட்ட மொட்டை மொட்டை. தானா உளற என்ன விட்ட, வாட்டி வதக்கி தீயில ஏண்டி சுட்ட. போனா போற வீணா காதலிச்சு கூலாவி அடிச்சா சோகமெல்லாம் பறந்துடுச்சு. போனா போற வீணா காதலிச்சு கூலாவி அடிச்சா சோகமெல்லாம் பறந்துடுச்சு. போட்டதெல்லாம் போய் மூட்ட, நல்லா நீயும் சீன் போட்ட. ஜோரா போற தெருளுத்து தெருவில் நீ விட்ட. ஐயோ மாறுல சும
சுமந்தேன் தாய போல உன்னை பார்த்தேன் தினமும் சேய போல நீ தனிய விட்டது நியாயம் இல்ல இப்போ தெருவில் அழகிற நாய போல ये बेबी मैं क्या कर रहा ये उन्नाल नाल तोरो ये संडे ने प्लान पारा पुगड़ल्ला उन्न चेरो हे बाबा बाबा अन्ने किली बाबंदी अन्ने किली बच्चा कोली सुती दानप्पा ये बाबा बाबा केडी बिली बाकोटंजे कोंडु पोरा ये उசுர அள்ளி தானப்பா ஏ சட்ட எல்லாம் மாறிடுச்சு சட்ட துணி கிழிஞ்சிடுச்சு லவ் பண்ணி தோத்துடுச்சு இந்த ஜீவன் தான் ஏ வெட்டு குத்து ஆயிடுச்சு சட்டி முட்டி உடைஞ்சிடுச்சு பட்டி தொட்டி சிரிச்சிடுச்சு என்ன கண்டுதான் போனா போற வச்சு வீணா காதலிச்சு குலாபி அடிச்சா சொந்தமெல்லாம் பறந்துடுச்சு போனா போற வச்சு வீணா காதலிச்சு குலாபி அடிச்சா சொந்தமெல்லாம் பறந்துடுச்சு போனா போற வச்சு வீணா காதலிச்சு குலாபி அடிச்சா ராதே ராதே அடி புட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோகடிச்ச கிளியே கிளியே வாடி ஐயோ ஆண்டி அவங்க அக்கா போய் நடிச்சதுக்கு சாரி பாருங்க மற்ற எல்லாரையும் வர சொல்லுங்க எல்லாரையும் நான் சாரி கேட்டுறேன் சாரி சார் முதல்ல நீ உள்ள போனீங்க என்னன்னு கேளுங்க முதல்ல இவர் தான் அவங்க புருஷனா இவரெல்லாம் நான் ஏரியால பார்த்ததே இல்லை என்ன பேசுறான் எனக்கு தெரியாது சரி தம்பி அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் நீங்க முதல்ல கிளம்புங்க உங்களுக்கு ஒரு சாரி உங்களுக்கு ஒரு போங்க சாரி தம்பி நான் தான் கிளம்புங்கன்னு சொல்றேன்ல கிளம்புங்க நான் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தம்பி சாரி போறியா இல்லையா இது விடிய விடிய சாரி கேட்போம் போல சிதப்பு மலருக்கு டோஸ் விட்டீங்கன்னா கல் விட்டுறோம் பாத்துக்கோங்க செம்ம போதையில் இருக்கிறேன் அதனால என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் நான் தான் சிவா நான் தான் கேரக்டரமாக பிரேக்கப் லெட்டர் கேட்டேன் நீயும் லூஸ்தனமாக எழுதி விட்டு போயிட்டேன் உயிருக்கு உயிராக ஹார்ட்டுக்கு ஹார்ட்டாக லவ் பண்ணியிருக்கேன்டி அப்படிலாம் விட்டு போயிட மாட்டேன் நான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன் தளபதி ரசிகன் சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டேன் உங்கள் அண்ணன் நடிச்சதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டு அதுக்காக உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லார் காலையும் வந்து சாரி கேட்டாச்சு நீ என்னை விட்டு போன அதே இடத்துல நாளைக்கு வெயிட் பண்ணுவேன் மட்டும் வரலன்னு வையன் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு சாரி கேட்க வந்தேன்னா நாளைக்கு ஃபுல் போதையில் டைட் ஆகிட்டு உங்கள் வீட்டில் வந்து சண்டை வச்சுருவேன் மாமா முடிவு உன் கையில் தான் இருக்குது ஓகே பேபி நீ எப்படியோ சொல்ல மாட்ட தெரி பேபி நான் சொன்ன அதே இடத்துல பல நாள் வெயிட் பண்ணேன் என் மலர் வரவே இல்லைங்க என் மலர் என்னை விட்டு போயிட்டா ஏய் வழிதாருக்குல போட நீ வரமானல்ரா அன்னைக்கு குடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் சண்டை வச்சேன்ல என் மலர் பயன்ட்டா என் மேலே உள்ள கோவத்தில் அவளுக்கு பிடிச்ச படிப்பை கூட விட்டு போயிட்டாங்க ஒரே தொல்லை மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கெடுன்னு போட்டிருப்பாங்க காதலுக்கும் கெடுன்னு போடலாம் நார்மலாக லவ்வில் ஜாதி மதம் பணம் ஈகோ இதெல்லாம் தாங்க பிரச்சனையாக இருக்கும் ஆனால் என் லவ்வில் தலை ரசிகனா தளபதி ரசிகனான்றது பிரச்சனையாயிடுச்சு என்ன
மச்சான் கல்யாணத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சீர்தரங்களாம் இறக்கி வைப்பாங்கன்னு பேரு. நீங்க என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் இறக்கி வச்சுட்டீங்க போல. ஏமாப்பிள்ள நீங்கள் சென்னைக்கு போய் 20-25 வருஷம் இருக்குமா? ஏன் மச்சான் உங்கள் குசும்பு பேச்சு அப்படியே இருக்க. மச்சான் சென்னைக்கு பிழைக்க தான் போயிருக்கேன், அதனால பேச்சு வழக்கம்லாம் மாறிடுமா என்ன? முகூர்த்தம் இல்லாத நாளில் மண்டபத்தை அந்த மாதிரி வாடகை வர்றது வழக்கம். நம்ம விசேஷத்துக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. சீக்கிரம் எடுத்து விடா அண்ணே. ஏய் என்னடா பிரேமு, உன் கூட சென்னையில் சண்டை போட்டான்ல அந்த பையன். ஆமா, அவன் ஃபேஸ்புக்கில் சூசைட் பண்ண போகிறான் லைவ் அப்டேட் பண்ணியிருக்கானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவா. எஃபியில் இதான் என்னோட முதல் லைவ் அப்டேட் பண்ணிக்கிறேன். எனக்குன்னு எந்த சீக்கிரட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் இந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கூட எல்லாம் 1 சைட் சூசைட் லெவலுக்கு வந்திருக்குன்றது தான் மேட்ரு. எஸ், அவளுக்காக நான் சாக போகிறேன். என் லவர் என்னை விட்டு போனதுக்கப்புறம் கூட பேசினது பழகினது எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி அதை வீடியோ எடுக்கிறது, அதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது பைத்தியக்காரன் ஆயிட்டாங்க. காதலுக்காக சாவறவங்களெல்லாம் பார்த்து இதுக்காக நம்மளா சாவீங்கன்னு கேட்பீங்க. ஏன் நானே அப்படி கலாய்ச்சவன் தான். ஒரு நிமிஷம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணி பாருங்க, அப்போ புரியும் காதலுக்காக சாகிறது வர்த்துன்னு. ஆமாங்க, காதல் வலிக்கு மரணம் தான் சிறந்த மருந்துன்னு எஃபியில் ஒரு ஸ்டேட்டஸ் படித்தேன். அதனால தான் அந்த பொண்ணுக்காக நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். என் கையால குத்துப்பட்டு சாக வேண்டியவன்டா இவன். செத்து தொலைட்டுண்டா. அப்பா சொல்லுங்கப்பா. டேய் சிவாப்பா எங்கடா? அப்பா தெரியலையேப்பா. ஃபேஸ்புக்ல சூசைட் பண்ணிக்க போறேன்னு அப்டேட் போட்டிருக்கான்டா, தேடுங்கடா. குமார் நான்டா, போய் கேளுடா. சிவா இங்க வந்தானா? இல்ல வரலையேப்பா. ஒன்றும் ஆகாது. டேய் சிவா பைக்டா. பைக்கை நிப்பாட்டி எங்கடா போனா? அம்மா அவன் பைக் 4வது தெருவில் இருக்குமா? என்னடா சொல்ற? நல்லா தேடி பாருங்கடா. என் லைவ் அப்டேட்டுக்கு இவெல்லாம் எங்கடா சூசைட் பண்ணி சாக போகிறான், சும்மா உதற விட்றான் அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் உண்மையானுமே சூசைட் பண்ணிக்க தான் போகிறேன். என் சூசைட் நார்மலாக தான் நீங்களாம் பார்ப்பீங்களா? அதனால ஒரு புது டைப்பாக நான் சூசைட் அட்டன் பண்ண போகிறேன். அப்போ தானே ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் நீங்களாம் பார்ப்பீங்க. என்னடா அவன் புது டைப்பாக சூசைட் ட்ரை பண்ண போகிறேன்ட்டு பழைய காலத்து மாமியார் மருமக கொடுமையில் பற்றி வெடிக்குமே அந்த மாதிரி பண்ணுறானேன்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் இல்லை. இந்த கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி விட்டு பற்ற வச்சா தான் வெடிக்கும்னு கிடையாது. இது வந்து லீக் ஆகிற கேஸு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரூமை ஃபில் பண்ணிடும். அதுலேருந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் என் ஆக்சிஜன் பிளாக் ஆகி என் மனசு ஃபுல்லாக அவளை நினச்சிக்கிட்டு என் சூசைடை சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். வீட்லயும் இல்லப்பா. நாங்க பாக்குறோம்ப்பா. டேய் வாங்கடா. டேய் சிவா, உன் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கமலாசங்கர பேரில் இருக்கிற ஃபேக் அப்பா பேசுகிறேன்டா. உன் மேலே உயிரே வச்சிருக்கேன்டா. நாங்கள் உயிரே வச்சிருக்க உண்மைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்க நீ பாப்பாடா தம்பி. பொறுப்பையா உனக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. எங்களை எல்லாம் பொருட்படுத்தாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேனா தம்பி?
என்னைக்கு இந்த ஸ்மார்ட் போனை கையில் எடுத்தியோ அன்னையில இருந்து நிமிந்து பார்க்கறதே மறந்துட்டியடா. 5000 பேர் இருக்கா, 5000 பேர் இருக்குன்னு பேத்திக்குவியடா. இந்த பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் 5000 பேர் இருந்தா என்னடா பிரயோஜனம்? அவங்கள உன்னை கிண்டல் பண்ணாம ஆறுதலா பேசியிருந்தா இந்த தவறான முடிவை மாத்திருப்பியடா. என்னடா நடந்து போச்சு? ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்ட, அவ்வளவுதானடா. இன்னைக்கு உள்ள வேகமான உலகத்துல நீ எத்தனையோ கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்குடா. அப்பா மட்டும் ஒரு கடிச்சிட்டு நான் உன் கூடவே இருந்திருக்கணும்டா. இன்னைக்கு எங்கேயோ ஒரு மூலையில இருந்துகிட்டு நானும் உங்க அப்பாவும் உயிருக்கா கிச்சிட்டு இருக்கோம்டா. அவ போனா போயிட்டு போறாடா. ராணி மாதிரி பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சிவா, உன் மனச மாத்துக்க சிவா. நீ எங்களுக்கு வேணும் சிவா. சிவா, நீ எங்களுக்கு வேணும்டா சிவா. முடிவை மாத்திக்கடா. தப்பு பண்ணிட்டேம்மா. பா, நான் நம்ம வீட்டில் தான் போயிருக்கேன். எப்படியாவது என்னை காப்பாத்துங்கப்பா. எல்லாரும் என்ன மொக்க அட்டைக்கத்தின்னு கலாய்ப்பானுங்க. இப்போ நான் மொக்கத்தனமாக ஒரு சூசைட் ட்ரை பண்ணனால தான் பொழைச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. ஃபேக் ஐடி திரு கமல்ஹாசன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் சிவா, என்னடா 4 நாள் அந்த மாடியவே பார்த்துட்டு இருக்க? விடுறா, அதுல ஒரு வீட்டை வாங்கிடுவோம்டா. அது கவர்மெண்ட் குவார்டர்ஸ்னு அவனுக்கும் தெரியும். அப்பா பிடிகே பிலிம்ஸ்ங்கிற பேர்ல ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்டா. படம் எடுக்க போறோம்டா. உன்னை ஹீரோவா போட்டுருவோம். ஏண்டி உன் மருமகளை ஹீரோயினா போட்டுருவோமா? யாரு? ஏய், அதான் லவ் பண்றான்ல அந்த மதுரைக்கார பிள்ளையத்தான். நீங்க தான் சொன்னீங்க அவன் வாழ்க்கையில நிறைய கிராஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு. ஏய், அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு அப்படி இப்படி சொல்றதான். நீ கூட தான் சொன்ன ராணி போல பொண்ணை பாப்போம்னு. இங்க பாடுறா சிவா, காதலுக்காக செத்து போயிருவேன் சாக போறேன்னு சொல்றவனுக்கும் சாக துணிஞ்சவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நீ சாவை பார்த்துட்டு வந்தவன்டா. நீ அந்த பிள்ளைய அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாதுடா. அப்படிலாம் இல்லப்பா. டேய் சிவா, மறந்துட்டேன் மாறிட்டேன்னு சும்மா வாய்ஸ் அடால் விட்டு சுத்திட்டு இருக்காத. நானும் 4 நாளா உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். உனக்கு பிடிச்சிருந்தா போய் கூட்டிட்டு வருவியா? மா, டேய் பிடிக்கலைன்னா விட்டுரு, ஆனா முடியலன்னு மட்டும் விட்டுறாது. டேய் கரெக்டா இருக்கும், நீ சொல்லு. மச்சான், கபடி விளையாடுறான்னு போறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் இறங்குறோம். டிரான்ஸ்ஃபார்மரை வெடிக்க விடுறோம். கில்லி விஜய ஃபீல் பண்றான். கில்லி சூர்யாவை பறக்க விடுறோம். அவன் தங்கச்சி ஜிப்ஸில ஏத்துறோம். அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொன்னு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கண்டா. எப்படா உயிக்கி டேய் சென்சார் ஆயிருந்தானே சத்தம் கம்மியா சொல்றாங்க. டேய், பல வருஷமா எனக்கு ஒரு டவுட்ரா. மதுரையில செமிஃபைனல் தோத்துட்டு சென்னையில பிற ஃபைனல்ஸ் விளையாண்டீங்க. செம கலாய் சொல்லு மச்சி. தலை அடிச்ச வயசானவங்க கலாய்க்கலாம் பதில் சொல்லக்கூடாதுன்னு சங்கத்துல முடிவு பண்ணிருக்காங்க மச்சி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், உனக்காக தானே அந்த பொண்ணை எப்படி கூட்டுறதுன்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அது உள்ள வந்து சொல்ல வேண்டியதானே? உள்ள வந்தாதான் விஜய் சேதுபதி டூப் அடிக்கிறானே. அப்ப செட் ப்ராப்பர்ட்டி மட்டும் போட்டிருக்கீங்க. இது வெளியே கடந்ததுடா. அதெல்லாம் நீங்க ஒன்னும் புடுங்க வேணாம். நானே ஒரு ஐடியா பண்ணி அந்த பொண்ணை கூட்டு வரலான்னு இருக்கேன். அந்த ஐடியா சொன்னா நாங்களும் கை கொடுத்து போல. வேணாம், தன் கையே தனக்குதவி நானே பாத்துக்கிறேன். என்னடா இவன் அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வரேன்றான், தன் கையே தனக்கு உதவின்றான். ஒன்னும் புரியலையே மச்சான். இதுக்குதான் மச்சான் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் வச்சுதான் மட்டும் போதாதே, மண்டையில கொஞ்சமாவது முளரணும். டேய், அப்பதான் தலைய கலஞ்சிட்டு. என் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன மச்சான்? எந்த ஃபேஸ்புக்கில் சண்டை போட்டு என் லவ்க்கு நானே ஆப்பச்சுட்டனோ அதே ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடியா போய் கில்லி சூர்யாவை சொல்லி தூக்குறேன். அவன் தங்கச்சி எனக்கு மிஸ்ஸஸ் ஆகுறேன். எப்படி? என்னடா சொல்றான்? இது பிறகு ஒர்க் அவுட் ஆகும். எப்படியும் மாண்டேஜ் சாங் போட்டுருவாங்கன்ற நம்பிக்கை தான். பேசிக்காவே நான் தள்ள ஃபேனு அண்ணா இப்போதான் தளபதி ஃபேனு. அவன் சாப்பிடும்போது ஃபேஸ்புக் நோன்னா திட்டுவீங்க. இப்போ நீங்களே ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. வேற வழி தெரியல, அவன் அண்ணன் மனச பிரேக்கப்னு அப்டேட் பண்ணீங்க, என்னடா ஆச்சு? விருதுகளை ஒட்ட வைக்கும் பணி விறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்களா? கலக்குடா. ஏய் எந்திரா ஆமா, யாரும் சொல்லதான் இருந்திருப்பீங்களோ. எந்திரா மேல இல்ல வரா மூணு பசங்க வாய் மேலே போடுவோம். வாடா வெளியே.
தளபதி நடித்த தலைவா படத்தை 100 முறை பார்த்துள்ளேன். என்னடா இவன் மறுபடியும் சத்தமா சாட்டிங் பண்ணிட்டு? ஆமா மச்சான், அவன் கிட்ட என்ன பேருடா சாட் பண்ணிட்டு இருக்க? தளபதி புகழ்றா. தளபதி புகழா? என்னடா பேர் இது? படம். நீ தளபதி புகழ்னா நான் நம்பிடுவேனா என்ன? வாடி வா. டேய் மச்சான், சூர்யா என்ன மீட் பண்ண வர சொல்லிட்டான்டா. நான் கிளம்புறேன்டா. டேய், அவன் ஃபேக் ஐடியில இருக்க தளபதி புகழை எதிர்பார்த்துட்டு இருப்பான். நீ அந்த இடத்துல போய் நின்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. ஏற்கனவே அவன் அங்க இருந்து இங்க வந்து அடிச்சவன்டா. தனியா வர போறேன்ற, நாங்களும் கூட வரோம். டேய், காதலுக்காக நான் அப்படிதான் சாணுன்ட்டு இருந்தா யாராடா மாற்ற முடியும்? நான் பார்த்துக்கிறேன். ஹலோ பாஸ், நான் மாட்டுத்தாவணியில் இருக்கேன். எப்படி வரணும் பாஸ்? அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி கணேஷ் தேட்டர் கிட்ட வந்து. சரி பாஸ். ஓகே பாஸ். சொல்லுங்க பாஸ், நான் வந்துட்டேன் பாஸ். வந்துட்டீங்களா? ஆமா, சிட்டி சென்டருக்கு வெளில வெயிட் பண்றேன் பாஸ். இந்தா நானும் வரேன். ஓகே பாஸ். தலைவா படத்தை 100 தடவை பார்த்தேன்னு சொல்லும் போதே நினைச்சேன்டா, சூர்யா உன்னை எவனோ ஒருத்தன் நல்லா ஓட்டுறான்னு. அந்த ஒருத்தன் நீயா தான் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்ன மெர்சல் ஆகுறீங்க? ஆட கைய கொடுங்க பாசே. இம்படி யோசிக்கிறீங்க பாசே? உங்க வாய்க்கெல்லாம் உங்களை இங்கனே குத்தி சரிச்சு போடணும். என்ன பாக்குறீங்க? அப்படியே சரிச்சு போட்டாலும் எவனாவது கேட்கவா போறான்? இல்ல பாஸ், ஏன்னா இது என் ஊரு. நான் இப்ப அப்படி செய்ய போறதில்ல. ஏன் சொல்லுங்க பாப்போம்? தெரியல பாஸ். தளபதி புகழ அறிமுகமானதுல இருந்து தளபதியை பத்தி நீங்க எப்பா புகழ்ந்து பாடுனீங்க பாருங்க பாசே. புகழுக்கு மயங்காத மனசு இருக்கான்? இல்ல பாஸ், அந்த கடவுளே இல்ல பாஸ். ஏன் காத்துல பேசுறீங்க? இல்ல, அந்த கடவுளே இல்ல சொல்றேன் பாஸ். நான் மட்டும் மாத்திரம். சரிங்க பாஸ், நான் இப்ப இங்க எதுக்காக வந்து பாஸ்? குமார் மிஸ் கோலா உருண்டை சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல பாஸ். சரி வாங்க பட்டறைக்கு போவோம். குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். போலாமா? இங்க பக்கத்துல தான் பட்டற. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ உள்குத்தோட கூட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா எந்த குத்தா இருந்தாலும் என் மலருக்காக வாங்க தயாரா தாண்டா வந்திருக்கேன். உட்காருங்க பாசே. பிரேமே டீ சொல்றா. இல்ல பரவாயில்ல, அப்புறம் சாப்பிடலாம். உட்காருங்க பாசே, சாப்பிடலாம். பாஸ், நீங்க தானே ஃபேஸ்புக்கில் சூசைட் பண்ணி போறேன்னு ஸ்டேட்டஸ் போட்டது? ஆமா பாஸ். அப்புறம் உயிரோட வந்து நிற்கிறாப்ல. மெட்ராஸ்காரங்கெல்லாம் அப்படி தான் புருடா விடுவாங்க போலடா. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் அப்படி தானே செய்கிறாங்க. நம்ம சந்திப்பு மறுபடியும் நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. அன்னைக்கு கண்டிப்பா நான் உன்னை குத்துவேன். ரொம்ப யோசிக்கிறானே, ஒருவேளை குத்திடுவானோ? ஃபேக் ஐடியில வந்து ஏமாத்த வாட பாக்குற பாஸ். என்னாச்சு பாஸ்? பாஸ், டீ சாப்பிடலாமா? ஹலோ அண்ணே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நீ என்ன பண்ற? டீ போட்டு எடுத்துட்டு நேரா பட்டறைக்கு வந்துறியா? சரிண்ணே. பிரேம, இந்தா எல்லாருக்கும் ஊத்தி கொடு. மலரு, சென்னையில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, நீயே ஊத்தி கொடு. ஏய், நீ போய் வேலையை பாரு.
மலர் நல்லா இருக்கியா? டேய், நீ கேட்டது சொன்னதெல்லாம் செஞ்சுட்டல. அப்புறம் என்ன மறுபடியும் வந்து என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன தானே வேணும்? நானா? அட குத்துனே இவனே. என்ன சொல்ற மலர்? இவன் நல்லவனே இல்ல, குத்து. ஏய் இரு நீ சென்னைக்கு போன படிப்பை நிப்பாட்டின திடீர்னு வந்த. நான் ஏதோ லவ் கிவன் நினைச்சிட்டு இருந்தேன், நீ வேற என்னமோ சொல்ற. இவனை குத்துனே, குத்துங்கறல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்றல. நான் சென்னை போயிட்டு போய் இவனை லவ் பண்ணேன். ஆனா இவன் உன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் நான் இவன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹலோ, யார் நீங்க? என்ன இது? அதெல்லாம் விடு. போட்டோ செம்மையா இருக்கா? இந்த போட்டோ நேத்து என்கிட்ட இருந்தது, இன்னைக்கு உன்கிட்ட இருக்கு. நாளைக்கு யாருக்காவது போயிருன்னு சொல்லி உன்னை மிரட்டி டிக்கெட்டுக்கா கூப்பிடுற அளவுக்கு செம ஃபிகர் தான். இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லை, கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட பணம் இல்ல. நான் வேணா உங்க அண்ணன்ட்ட வாங்கிட்டுமா? கூல் 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 கூல். பொம்பளை பிள்ளைங்க நினைச்சுன்னா 25-30 சாதாரண மேட்ரு. எனக்கு விளையாட்டுத்தனமா அனுப்பின போட்டோஸ் எல்லாம் வச்சு யாரையும் விட்டு அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டினானா நானும் பயந்துகிட்டு பணத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறமும் விடாம டார்ச்சர் பண்ணான்னு. ஏன் இப்படி என்ன அணுவா சாவடிக்கிறீங்க? இனிமே நீங்க போன் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? தூக்கில தொங்கிடுவா இல்ல கழுத்தறுத்துக்கிட்டு சாகவா? என்னமா தங்கச்சி அவசரப்பட்டு? அண்ணனுக்கு கடைசியா ஒரு 25 அனுப்பி விட்டீங்கன்னா உன்னை இனிமே தொந்தரவே பண்ண மாட்டேன். சொல்றத கேளுங்க பாஸ். இந்த தப்ப நான் பண்ணல பாஸ். அடினே அவன. ஒருக்கு ராஸ்கல். சொல்றத கேளுங்க பாஸ். உன்னை எங்கடே குத்தி குண்டு விடுறமாடா. சொல்றத கேளுங்க பாஸ் ப்ளீஸ். கையில வரது போய் சொல்றது இதெல்லாம் பண்ணுவேன். எதையும் செஞ்சிருப்படா. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல பாஸ். அடினே அவனை அடிச்சு சாகடி. பாருங்க, அவ சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த தப்ப நான் பண்ணல. அண்ணே அவனை என்கிட்ட விட்டேன், நான் குத்துறேன். நீ போங்கடா. இவனை என் கையால குத்தி கொல்லணும்டா. ஏய், இந்த கேவலமான விஷயத்தை நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியாடி? உன் மேல வச்சிருக்க லவ்ல சாவைய பார்த்துட்டு வந்தவடி நானு. அவன் தான் தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்துல கோவப்படுறான். நீ அதுல புரிஞ்சுக்கோடி. நீ வேணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவன் என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்ல தைரியமா இங்க வந்தடி. இதுக்கு மேலேயும் அந்த தப்ப நான் தான் பண்ணிருப்பேன் நம்பினா நீ ஏன் அந்த கத்தியை வாங்கி என்ன குத்து. வாங்கி குத்துடி. குத்துன்னு சொல்றல. அண்ணே அண்ணே எங்க ஏரியாவுக்கு குடோன் ஓனரை பார்க்க ரஞ்சித்னு ஒருத்தன் அடிக்கடி வருவான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட செலவுக்கு பணம் கேட்டோம். ஏதோ ஒரு பொண்ணை மாட்டி பணம் போட சொன்னான். அதுவும் எங்க அக்கௌண்ட்ல போட சொன்னான். நெருக்கியே கேக்குறீனா? அதெல்லாம் வேற மேட்டர்ரா. டேய் திட்டுக்கோட்டே நில்டா. மச்சான் விட்றாதடா. ஒரு தடவை ஃபோனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது ஃபோனு சூப்பர்னு சொன்னான் பாஸ். அதுக்கப்புறம் ஒரு நாள் பொண்ணுங்க விஷயத்தில் அடி வாங்கினதை பார்த்தேன். எனக்கு என்னமோ அவன் மேலே தான் பாஸ் டவுட்டு. ஏய் மச்சான் விட்றா, என்ன அவனை சீன் பண்ணிடுறேன். சொல்லு மச்சான். டேய் அவனை பிடிச்சிட்டோம்டா. இவன் மலர்கிட்ட மட்டும் மறுபடியும் காசு வாங்கலடா,
இவன் தலைமையில ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கு. ஆமா மச்சி, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல புதுசா வர மிடில் கிளாஸ் பொண்ணுங்க ஃபேமிலி லேடிஸா பார்த்து டார்கெட் பண்ணி அந்தரங்க போட்டோஸை வாங்கி ஒருத்தனுக்கு வந்தா ஷேர் பண்றது, இந்த மாதிரியான போட்டோஸ் எப்படி கிடைச்சாலும் அதை வச்சு மிரட்டி பணம் பிடிக்கிருக்கானுங்கடா. இவனுங்களால பாதிக்கப்பட்ட சில பொண்ணுங்க செத்து கூட போயிருக்காங்கடா. இவனுங்களை சும்மா விடக்கூடாதுடா. இந்த குரூப்ல மலர மிரட்டி பணம் வாங்கினவன் முதல்ல அவனே ஒருத்தர் சேர்ந்தவன். இவன் தான் மச்சி இந்த குரூப்போட இன்னொரு அட்மின். அவன் போட்டோவே நம்பரே வாட்ஸ்அப் பண்றேன். வாங்க பஸ்ஸு, நல்லா இருக்கீங்களா? ஃபோன் பண்ணி மிரட்டணுன்னு பயந்துருன்னு நினச்சிங்களா? என்னை சும்மா நினச்சிட்டிங்கல்ல? பட்டறையெல்லாம் வச்சுருக்கீங்க, ஏதாவது பெருசாக ஆட்டையை போடணும்னு நினச்சா உன் தங்கச்சி என்னடானா 50லேயே 60லேயே அறுத்துக்குவேன் கொளுத்திக்குவேன் என்னை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதான் போயிட்டு போ தங்கச்சின்னு விட்டேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? மீதி காசை கொடுத்துட்டு போகலான்னு வந்தீங்களா? கொடுங்க கொடுங்க பாஸு, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இதெல்லாம் ஒரு குழம்பு நான் சுத்திட்டு இருக்கீங்க. சாவடி விடுங்கடா. விடுங்க பஸ்ஸு, என்ன எங்க கூட்டு போறீங்க? என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அவங்களுக்குலாம் தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. 2 நாளில் வெளியே விட்டுருவாங்க தெரியல. கூட சேர்ந்து உன் தங்கச்சி போட்டும் வெளியாயிரும். இந்த ஹீரோயிசம்லாம் தேவையா உனக்கு? போய் உன் தங்கச்சியை கட்டி கொடுக்குற வேலையை வைப்பியா? அதை விட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. சரி வாங்க பாஸ், கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். காவாலி பையில யாரு ஒன்னையும் அவனையும் தூக்குனா தானே கேஸ்? உன் குரூப்ல இருக்கிற மொத்த பேரையும் தூக்குனா அது நியூஸ்ரா பாசே. அது நியூஸ் இல்ல, பக்கா மாசே. போகடா கேன போயிலுங்களா. ஒரு மிச்சேஜ் போட்டா போதும் பூரா சிட்டா பறந்துவாங்க தெரியல. எப்படா போடுவேன்? நான் இவனு தனியா நின்றுட்டு இருக்கோம்னு நினைச்சியா? தளபதியோட ஒரு மன்றத்துக்கு 25 பேரு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு 250 பேரு, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னு வையே. கிளைமேக்ஸ் நான் ஒரு பஞ்ச் பேசிவா. பேசி. ஏய், தலைக்கு மன்றமே இல்லைனாலும் நாங்க இங்கிட்டு தானே இருக்கோம். ஒரு தலை வெறியன், ஒரு தளபதி ரசிகன், நாங்க 2 பேரும் சேர்ந்தோன்னு வை. உங்க 30 பேர்லடா 3000 பேர் வந்தாலும் தெரிக்க விடுவோம். ஓகே பேபி? தெரி பேபி. போடா உள்ள. மச்சி ஒரு நிமிஷம், இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர் ஒத்துக்கலையே. இன்னும் கூட பேசி பாருங்க. சரிங்க பாஸ். ஒன்னா ஒரே நேரத்துல தூக்குங்கடா. அப்படியே துப்பாக்கி படத்துல வர சீன் தானே. நமக்கு இல்லாத தளபதி சீனா பாஸ்? யார் பண்றா நீ? தலை ஃபேன். தலை ஃபேன் வந்துட்டு இப்படி பண்ணலாமாடா? நான் தளபதி ஃபேனு. தலையோட கேரக்டருக்காகவே அவரை ரொம்ப பிடிக்கும்டா. பாஸ் நம்ம இருக்கா கொன்றுவேன்.
போட்டு கொடுங்க பஸ் போட்டு கொடுங்க பஸ் இப்படி தானே ஏமாத்துவ அவசரம் பண்றடா கவுடு மணி மாதிரி கூட பண்ணுடா தூள் பண்ணி கட் அவுட் மேலேறி தலைவன் போட்டோக்கு பால் ஊத்துவோம் கேர்ள்ஸ ஏமாத்தி பிளாக்மெயில் பண்ண வெளுத்து சங்கூதி பால் ஊத்துவோம் மீம்ஸ் ஃபைட்ட போட்டு டயர்டாகிட்டோம் இப்ப மாம்ஸ் மச்சியாக ஒன்னா சேர்ந்துட்டோம் தளபதி தலையின் பெரியனுக்கு வீரம் இருக்கு விவேகம் இருக்கு இனிமே தெரியுமே செல் இருக்கு பாஸ் சிஸ்டர் கால் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை வச்சு அவனை லாக் பண்ணி பிடிங்க பாஸ். ஓகே அப்படியே பண்ணிடுறோம். எப்படி என்னையா இருந்தாலும் சீனா அப்படியே வச்சுட்டீங்க போல. பாஸ் அந்த படத்தை நீங்க சரியா பார்க்கல நினைக்கிறேன். மறையுத்தம் அறிவான அறையுத்தம் எதிலும் முதலாள நாங்க நிப்போம் தொலைத்த உரிமைக்கும் தொலையாத வறுமைக்கும் எதிர்ப்பு குரல் தந்து மீட்டெடுப்போம் நம் பசி போக்கும் விவசாயிக்கு நாம என்ன செஞ்சு கீழ்ச்சோன்னு நோகும் மனசு குற்றங்களை தேடி கரை பருத்து ஊரை திருத்து நாட்டை திருத்து உலகத்தை தூக்கி நிறுத்து தலைக்கும் தளபதியும் ரெண்டு கண்ணு அரசிகின்ற முதல்ல நான் பொண்ணு தாக்கும் பிறங்கிய முன்ன நின்னு தப்பு செய்தவன துவம்சம் பண்ணு யார்கிட்ட மோதுற சபைய தேடுற தளபதி கேங்குக்கு பணங்காட்டவ பாக்குற Good